ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும், உலகெங்கிலும் வாழுகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, சிறப்பான இந்த பள்ளிவாசலின் மதிப்பிற்குரிய நிர்வாக பெருமக்களே, சங்கைக்குரிய இமாம் ஹசரத் அவர்களே, இந்த சிறப்பு பயானுக்கு தங்களுடைய பல்வேறு வேலைகளை ஒத்தி வைத்துவிட்டு ஆர்வமாக வந்து கலந்திருக்கிற பாசத்துக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வின் அருளால் ஒரு சிறப்பான நிகழ்விலே நாம் பங்கு கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். துல்ஹஜ் மாதம் நம்மிடையே வருகை தந்திருக்கிறது. இந்த துல்ஹஜ் மாதத்திலே 2 மிக முக்கியமான அமல்களை நாம் மேற்கொள்கிறோம். ஒன்று, குறிப்பிட்ட இடத்தில் போய் செய்கின்ற அமல், அதுதான் ஹஜ். இன்னொன்று, அவரவர் தான் இருக்கும் இடத்திலிருந்தே நிறைவேற்றிக் கொள்ளப்படுகிற அமல், அதைத்தான் குர்பானி என்று சொல்கிறோம். இந்த குர்பானி இந்த சமுதாயத்தில் எப்படி வணக்கமாக அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த குர்பானி அல்லாஹுவால் வணக்கமாக அங்கீகரிக்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த பிறகு 10 வருடங்களாக தொடர்ந்து ஒரு வருடம் கூட விடுபடாமல் குர்பானி கொடுத்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஹதீஸிலே வருகிறது. சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வி எழுப்புகிறார்கள். மா ஹாதிஹில் அலாஹி, துல்ஹஜ் பிறை 10 நாம் செய்கின்ற இந்த குர்பானி ஷரியத்திலே என்ன அம்சம் பெறுகிறது, அது என்ன முக்கியத்துவம் பெறுகிறது என்று கேள்வி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் நடைபெற்ற ஒரு காரியத்தின் நடைமுறை இது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்விலே மேற்கொண்ட ஒரு நல்ல நடைமுறையை ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைத்து பார்க்கும் விதமாக அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் பசுமையாக மனதிலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்ற தெளிவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அப்ப குர்பானி என்னும் இந்த சிறப்பான அமல் வெறும் வேறொரு நபி வாழ்விலே ஏற்பட்ட ஒரு ஞாபகார்த்தமாக செய்யப்படுகின்ற ஒரு சடங்கு, ஒரு அடையாளம் என்று மட்டும் இல்லாமல் அதற்கு ரொம்ப பெரிய புனிதம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹதீஸிலே வருகிறது, துல்ஹஜ் பிறை 10ஆம் நாளுக்கு யௌமுன் நஹர் என்று பேர், பிராணிகளை அறுக்கும் நாள் என்றே அதற்கு பேர். அதுல குறிப்பா நஹர்ன்னு சொன்னாலே ஒட்டகங்களை அறுப்பதற்குத்தான் குறிப்பிடுவார்கள். அப்ப யௌமுன் நஹர் என்பது அல்லாஹ்வின் பெயரால் பிராணிகளை அறுத்து அர்ப்பணிக்கின்ற அந்த நாள் என்பது பொருள். அந்த நாளையிலே அல்லாஹு தாலாவுக்கு குர்பான் கொடுப்பதை விட மிக பிரியமான வேற எந்த அமலும் இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கூட வேற ஏதோ ஒரு தர்மம் செய்யட்டும், நிறைய ஏழைகளை ஒன்று திரட்டி சாப்பாடு கொடுக்கட்டும், வேற எந்த வகையான தர்மம் கூட செய்யட்டும், அவையெல்லாம் வீண் என்று சொல்லவில்லை, பலனற்றது என்று நான் சொல்லவில்லை. அதற்கான நன்மை கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் அன்றைய தினம் மேற்கொள்ளப்படுகிற 10,000, 15,000, 20,000 என்று சொல்லி நாம் குர்பானி பிராணியை வாங்கி அந்த குர்பானி பிராணியை அல்லாஹ்வின் பெயரிலே அல்லாஹ்வின் மீது உள்ள மஹப்பத்தின் அடையாளமாக அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான் என்பதற்காக அடிபணியும் விதமாக அல்லாஹு தாலாவுக்காக அவன் சொன்னால் நான் எதையும் செய்வேன், அதற்கு நான் தயார் நிலையில் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் முகமாக நாம் அறுக்கின்ற இந்த குர்பானி தான் பல லட்சங்கள் செலவு செய்து செய்யப்படுகிற வேறு வகையான நற்காரியங்களை விட அன்றைய தினம் இதுதான் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் இது வெறும் நினைவார்த்தமாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வின் அடையாளமாக மட்டும் கடந்து போகிற விஷயம் அல்ல. இதை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடமையான அமலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இதனுடைய வரலாற்று பின்னணி நமக்கெல்லாம் தெரியும் என்றாலும் சுருக்கமாக நான் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நீண்ட நெடும் காலமாக பிள்ளை பேறு இல்லை என்பது நமக்கு தெரியும். இந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சுமார் 80 வயதை கடந்த பிறகுதான் அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை தந்தார். ஹாஜர் அம்மையார் அவர்கள் மூலம் பிறந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கனவின் மூலமாக அல்லாஹ்வின் பேரிலே உங்களுடைய பாசத்துக்குரிய குழந்தையை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும் என்று உத்தரவிட்டான். நபிமார்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு கனவின் மூலமாக அல்லாஹ் சொன்னாலும் கூட அதுவும் வஹீயினுடைய அந்தஸ்தை பெறும். நமக்கு கனவுல ஒரு காட்சி காட்டப்பட்டால் அல்லாஹ் நம்மை அவ்வாறு செய்ய சொல்கிறானோ என்று கருத முடியாது. ஆனால் நபிமார்களை பொறுத்தவரை கனவின் மூலமாக கூட அல்லாஹ் சில உத்தரவுகளை பிறப்பிப்பதுண்டு. அந்த வகையில ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன் பிள்ளையின் மீது எவ்வளவு பாசம் கொண்டிருப்பார்கள் என்பது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. திருமணமான தம்பதிகளுக்கு ஒரு 8 வருஷம் குழந்தை பேரு தள்ளி போகுதுன்னு வைங்களேன். 8 வருஷத்துக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறந்தா எங்க போனாலும் அந்த பிள்ளைய தூக்கிக்கிட்டே சுத்துவார். என்னங்க எப்ப பார்த்தாலும் உங்க பையனை அல்லது உங்க பிள்ளைய கூடவே வச்சுக்கிறீங்க அப்படின்னா, நான் ரொம்ப எதிர்பார்த்து தவம் இருந்து பெத்த பிள்ளை, அதனால் ரொம்ப பாசம் இல்லைங்களா, எங்க போனாலும் கூடவே நான் வச்சுக்கிறேன் அப்படிமா. மதரசாவுக்கு ஒரு மாணவரை சேர்ப்பதற்காக வேண்டி பெற்றோர்கள் வந்திருந்தார்கள். ஒரு மாணவரை சேர்க்கிறதுக்காக வேண்டி 8 பேர் வந்திருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டா, அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளையை அவ்வளவு செல்லமாக வளர்க்கிறார்கள். அதே மாதிரி இந்த 8 வருஷத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளையின் மீதே இவ்வளவு பிரியம் காட்டுகிறார்கள் என்றால் 80 வயதிற்கு பிறகு பிறந்த அந்த பிள்ளையின் மீது ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு பிரியமும் நேசமும் இருந்திருக்கும் என்பதை நாம் கணித்து கொள்ளலாம். ஒரு கால் அளவு கடந்து நேசிக்கிறார்கள். தன்னுடைய நேசத்தையும் பிரியத்தையும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கமே திருப்ப வேண்டியவர்கள் பிள்ளையின் பக்கம் நேசம் கடந்து போகிறதோ என்று அல்லாஹ் சோதிப்பதற்காகவே அப்படி உத்தரவு போட்டானோ என்னமோ. ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஆரம்பத்தில் அந்த பச்சிளங்குழந்தையையும் பெற்றெடுத்த தாய் ஹாஜர் அம்மையாரையும் மக்காவில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போட்டான். ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு கூடையில பேரிச்சம்பழமும் ஒரு தோல் பையில தண்ணீரும் எடுத்துக்கொண்டு மனைவியையும் பிள்ளையையும் அழைத்து கொண்டு மக்காவுக்கு போறாங்க. அந்த நேரத்தில் மக்கமா நகரம் எப்படி இருக்கிறது என்றால், யாரும் வாழவில்லை என்பதல்ல, யாரும் வாழவே முடியாது என்ற நிலையில் இருந்தது. மனிதன் வாழ முடியாது என்பது மட்டுமல்ல,
வேற எந்த உயிரினமும் வாழ முடியாது. ஏன்னா தண்ணி வசதி இல்லையே. தண்ணீர் சௌகரியம் இல்லாத இடத்துல மற்ற வன விலங்குகள் கூட வாழ்வதில்லை. அப்ப கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலும் மனிதர்கள் யாரும் வசிக்கிறார்களா என்று கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மனைவியையும் அருமை மகனையும் விட்டு ஏதாவது சொல்லணுமா இல்லையா? இத்தனை நாளைக்கு நீங்க இருங்க, அல்லது நீங்க இருங்க, எதை பத்தியும் பயப்படாதீங்க, ஏதாவது ஒன்று சொல்லணுமா இல்லை? எதுவுமே சொல்லாமல் அந்த மக்கா வெட்ட வெளியில விட்டு பேசாமல் திரும்பி வருகிறார்கள். ஹாஜரா அம்மையாருக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனுங்க, எங்களை இங்க விட்டு போட்டு நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு கூட பதில் சொல்லல. மீண்டும் வர்றாங்க, கேட்கிறாங்க, அப்பவும் பதில் சொல்லல. மூன்றாவது முறை ஹாஜரா அம்மையார் அவங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, எங்களை இப்படியெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் எதுவும் பேசாமல் திரும்பி செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கிறானா என்று அவர்களாகவே ஒரு கேள்வி எழுப்பும் போது, அப்பொழுது மட்டும் ஆம், இந்த ஆம் என்ற பதில் மட்டும்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஒரு இங்க தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஈமானிய வலிமை எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. ஒரு பெண்ணாக, ஒரு கை குழந்தையை வைத்திருக்கிற தாயாக, தன்னந்தனியாக மக்களே இல்லாத, மக்கள் வசிக்கவே முடியாத ஒரு இடத்தில் விடப்படும் போதும் கூட கொஞ்சமும் மனம் தளராமல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதன் லாயுவையுனா. இந்த காலத்துல தகவல் தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. நொடி பொழுதிலே நம்முடைய குடும்பத்து உறுப்பினர்களை, குடும்ப தலைவர்களை தொடர்பு கொண்டு வீட்டிலே இந்த மாதிரியான விஷயம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும். சில இடங்களிலே 3 அடுக்கு பாதுகாப்பு கூட இருக்கும். அப்படியான பாதுகாப்புக்குள் இருப்பவர்கள் கூட ஆண் துணை இல்லாமல் தனியாக தங்குவதற்கு பயப்படுவதை பார்க்கிறோம். ஒன்றும் வேணாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, நான் தண்ணி வாங்கிட்டு வர்றேன், வேற ஏதாவது வாங்கிட்டு வர்றேன்னு கொஞ்ச தூரம் அப்படி போய் ஒரு 4 நிமிஷம் வருவதற்கு தாமதமான உடனே போன் அடிச்சிருவாங்க. எங்களை இங்க தன்னந்தனியா விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு. ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன தன்னந்தனியாவா இருக்கிறாங்க? இப்படியான தாய்மார்களுக்கு மத்தியிலே ஹாஜர் அம்மையார் அந்த சூழலிலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல், கொஞ்சம் கூட தயங்காமல், இதன் லாயுலையுனா என்று சொன்னது என்பது அது ஈமானிய வலிமையின் வெளிப்பாடு. அதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் எல்லாவற்றையும் நடத்துகிறான். அவன் தான் இப்படி கொண்டு வந்து விட சொல்லியிருக்கிறான் என்றால் அவன் பார்த்துக் கொள்வான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததல்லவா? அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் தெரியும். தண்ணியெல்லாம் காலியான பிறகு தண்ணீர் தாகம் எடுத்த போது அந்த பச்சிலம் குழந்தை காலை உதைத்தது, அதிலிருந்து ஜம்சம் தண்ணீர் கிடைத்தது. இங்கும் அங்குமாக தண்ணீரை தேடி ஹாஜர் அம்மையார், இப்போ இவ்வளவு நேரத்துக்கு பிறகு அல்லாஹ் ஜம்சமை கொடுத்தானே, அது ஆரம்பத்திலே கொடுத்து அவங்கள தவிக்க விடாம செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு யோசிக்கலாம். அல்லாஹ்வுடைய நியதி அது. நம்முடைய உழைப்பு, நம்முடைய பாடுபடுதல், நம்முடைய சிரமங்கள், அதையெல்லாம் எந்த அளவுக்கு தாங்கிக் கொள்கிறோம் என்பதை அவன் சோதித்து பார்த்த பிறகுதான் அவனுடைய சன்மானத்தை வழங்குவான். அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில கஷ்டங்களை தாண்டிதான் நாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டியிருக்கிறது. நம்முடைய கஷ்டம் எதுவரையிலும் என்பது அது அல்லாஹ் தீர்மானித்திருப்பான், நமக்கு தெரியாது. நம்மில் ஒவ்வொருவரும் நினைப்போம், 2 நாளில் என்னுடைய கஷ்டம் தீர்க்கணும், அல்லது 2 மாசத்தில் தீர்த்திடணும். அல்லாஹ் அதை எவ்வளவு காலம் நிர்ணயித்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. இப்படி உருவான அந்த மக்கமா நகரம், அதிலே தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெற்றோருடைய கையை பிடித்து நடக்கிறதற்கான பருவத்தை அடைகிற போது, ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே சொல்றான், அவர்களுடன் நடப்பதற்கான பருவத்தை அடைந்த போது, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா, உன்னை நான் அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன்,
உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, சிந்தித்து சொல் அப்படின்ன உடனே நீங்க எதுவுமே தயங்காதீங்க. உங்களுக்கு அல்லாஹ் உத்தரவாக சொன்னதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக அந்த பச்சிலங்குழந்தையாக இருக்கிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்னதுமே ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிள்ளையை மினாவுடைய மைதானத்தில் கொண்டு போய் அறுத்து குர்பான் கொடுப்பதற்காக தயாராகிற போது ஒவ்வொரு இடத்திலும் இப்லீஸ் முன் வந்து கனவு கண்டதுக்கெல்லாம் போயிட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு பிள்ளையை அறுக்க போறீங்களே, இதெல்லாம் நான் நியாயமா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் குழப்பறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இது மாதிரி மூன்று கட்டமாக அவர்களை குழப்புவதற்கு சைத்தான் முயற்சித்த போது 7 கற்களை எடுத்து எடுத்து போ சைத்தானே என்று சொல்லி சைத்தானை அடித்து துரத்தினார்கள். இதிலிருந்து என்ன விளங்குதுன்னா, அல்லாஹுக்காக எதையாவது நாம் அர்ப்பணிக்கணும் என்றால் சைத்தான் வந்து நம்மளை பல கட்டங்களாக தடுப்பான். எதையாவது உன்னை சொல்லி நம்மை குழப்புவான். அதையெல்லாம் தாண்டி தான் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. இன்று கூட குர்பானை கொடுப்பதற்கு தயாராகக்கூடிய எத்தனையோ முஸ்லிம் சகோதரர்களுக்கு நிறைய முட்டுக்கட்டைகள் வரும். குடும்பத்தில் இருக்கிற அல்லது சொந்தத்தில் இருக்கிற அல்லது மனைவி யாராவது சொல்லுவாங்க, ஒன்று குடும்ப தேவைக்கு ஒரு ஆடு போதாதாங்க, அன்னைக்கு அறுத்து நம்ம சொந்தங்களுக்கு கொடுக்க போகிறோம், மீதத்தை ஆக்கி சாப்பிட போகிறோம், எதுக்கு இதில் போயிட்டு பெரிய பல ஆயிரங்களையும் 20,000ஐயும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, இப்படி சொல்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க. வெளியிலிருந்து சமூக அக்கறையோடு பேசுவதாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் கூட எப்படியான கருத்துக்களை விதைக்கிறார்கள் என்றால், ஹஜ் பெருநாளை முன்னிட்டு கடமையான குர்பானியை செய்வது ஒரு புறம் செய்கிறீர்கள், இன்னொரு புறம் தங்களுடைய பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள் அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தங்களுக்கு இருக்கிற மஹப்பத்தின் வெளிப்பாடாக அவர்கள் பேரில் ஒரு குர்பானி கூட்டிலே சேர்ந்து கொள்வதுண்டு, இறந்து போன பெற்றோர்கள் பேரிலே கூட்டிலே சேர்ந்து கொள்வதுண்டு. இப்படியெல்லாம் நீங்கள் நஃபில் குர்பானி செய்ய வேண்டுமா? அந்த காசுகளை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு குமர் காரியத்திற்கு உதவக்கூடாதா? அல்லது படிக்கின்ற பிள்ளைக்கு முழு செலவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதாங்கிறதையெல்லாம் கேட்பதற்கு நல்லா தெரியுது. ஆனா ஷரியாத்துடைய கண்ணற்றத்தோடு பார்க்கிற போது இத்தகைய கருத்து இருக்குதே, இது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் உலுஹியாவுக்கு அவங்க மகனை அறுப்பதற்காக போன சமயத்துல இப்லீஸ் வந்து ஒரு குழப்பத்தை போட்டான் இல்லையா, அது போன்ற குழப்பம்தான் இது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இஸ்லாத்திலே நல்லறங்கள் என்பதும் நற்காரியங்கள் என்பதும் பல வகையிலே இருக்கிறது. ஒரு நல்லறத்தை நிறுத்திவிட்டு தான் இன்னொரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்வது அது அறிவார்ந்த தன்மை அல்ல. இன்னும் நல்லா யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல துல்ஹஜ் பிறை 10ஆம் நாளன்று ஒருவர் 10,000 ரூபாய்க்கு தான் ஆடு வாங்கினார். அதுக்குன்னு பெருசா செலவு பண்ணல, சின்னதாக இருக்கும் போதே வாங்கி அதை வளர்க்கிறார். 10,000 ரூபாய் தான் குர்பானிக்காண்டி செலவு பண்ணார். இன்னொருத்தர் 10 லட்சம் செலவு பண்றாரு. எதுக்கான? வேற ஏதோ தர்ம காரியங்கள் செய்யறார். அன்றைய தினத்தில் கொடுக்கப்படுகிற இந்த 10,000 ரூபாய் குர்பானி தான் உயர்ந்தது. ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒரு நன்மை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஆட்டில எத்தனை ரோமம் இருக்கு என்பது யாருக்கு தெரியும்? கோடிக்கணக்கில் கூட இருக்கலாம். அப்போ நிறைய இது மாதிரியான கருத்துக்களை பேசுவாங்க. வருஷம் உம்ராவுக்கு போறாரு, அப்படி போகணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? அவர் அந்த காசை எதுக்கு பண்ணலாமா, இதுக்கு பண்ணலாமா? இவருக்கு சொந்தமான காசை எப்படி செலவிட வேண்டும் என்று முடிவு செய்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அவருக்கு எதில் நன்மை, எந்த விதமான நன்மையை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது, அது அவரை பொறுத்த விஷயம். நீங்க சமூகத்தில் ஏதோ ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை சொல்லுங்க, அதுக்கும் உதவுங்கள் என்று சொல்லுங்கள், அது தவறில்லை. இன்னொரு நன்மையான காரியத்தை சுட்டிக்காட்டி இதையெல்லாம் நாம் நிறுத்தினால் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்வது இருக்குது, அது தவறுங்கிற.
எத்தனை பேர் தன்னுடைய குடும்பத்திலே நடைபெறுகிற அனாவசியமான செலவுகளை சுட்டிக்காட்டி இந்த செலவுகளை எல்லாம் தவிர்த்து அதை இப்படியான நன்மையான காரியத்தில் செய்யலாம் என்று சொல்லும் துணிச்சல் எத்தனை பேருக்கு இருக்குது? அப்படி சொல்லியிருந்தால் வேண்டுமானால் அதை வரவேற்கலாம். பெரும்பாலும் பாருங்க, வேற சில வணக்கங்களை தடை செய்து அதன் மூலம் இதை செய்யலாம், அதன் மூலம் இதை செய்யலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, தப்பா நினைச்சுக்க கூடாது. நம்ம நாட்டுடைய நடைமுறை என்பது, சமூக சூழல் என்பது, ஒரு குமரை கரை சேர்ப்பது என்பது ஒரு சிக்கலான சவாலான விஷயம் ஆயிடுச்சு. பலரும் பொருளாதார உதவி செய்யறாங்க. அது அந்த அளவுல அது ஒரு நன்மையான காரியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஷரியாப்படி பார்க்கும்போது குமர் காரியம் என்பது அது ஒரு சுமையா? இஸ்லாம் அப்படி ஆக்கி இருக்கிறதா? ஒரு குமர் காரியத்தை இஸ்லாம் என்னைக்காவது சுமையாக சொல்லி இருக்கிறதா? எந்த ஹதீஸ்லயாவது ஒரு குமருக்கு நீங்க உதவி நகை போட்டு ஒரு 10 பவுன் போட்டு கட்டி கொடுங்க, அது உங்களுக்கு இந்த சவாபத்தரும் எங்கேயாவது வந்திருக்கா? அப்படி நியாயமாக வாதத்துக்கு பேச ஆரம்பித்தால் அந்த 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 விஷயத்தோடு ஒப்பிடும்போது குர்பானி என்பது மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான வித்தியாசமான சிறப்பு பெறுகிறது. அதனால நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, தியாகம் அர்ப்பணிப்பு என்று செய்ய நாம் முற்படுகிற போது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முன்னால் இப்லீஸ் தோன்றி அவர்கள் மனதை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று முயற்சித்தது போல நம்முடைய குடும்பத்துக்குள்ள இருந்தோ அல்லது நட்பில் இருந்தோ அல்லது சமூகத்துக்கு வெளியில் இருந்தோ இப்படியான கருத்துக்களை சொல்லி குர்பானிக்கு செலவு பண்றவங்களை மனசை மாற்றக்கூடிய நிலை இருக்கத்தான் செய்கிறது. அப்படியான குழப்பங்களுக்கு நாம் இடம் தரவே கூடாது. அன்றைய தினத்தில் குர்பானியை விட சிறந்த அமல் வேற எதுவுமே இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். அதனால இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இந்த ஷைத்தானுடைய தடங்களை எல்லாம் மீறி அவர்கள் கீழே படுக்க வைத்து அறுப்பதற்கு முற்படுகிற போதுதான் அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறக்கினார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி தக்பீர் சொல்லிக்கிட்டு வராங்க. லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வாக்கியம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வாக்கியம், அதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வாக்கியங்களைத்தான் நாம அரஃபா நாள் ஃபஜ்ரில் இருந்தே ஒரு 23 வக்துகளுக்கு தக்பீர்களாக தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த தக்பீருடைய அமைப்பும் வாசகங்களும் இந்த முறையிலே வந்தது என்ற குறிப்பை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, சொர்க்கத்திலிருந்து ஆடு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதை குறித்து ஒரு வரலாற்று குறிப்பை படிக்க முடிந்தது. குர்பான் என்பது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களாகிய இந்த உம்மத்தின் மீது மட்டும் அல்லாஹ் வணக்கமாக ஆக்கல, மாறாக வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் குர்பானியினுடைய ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி இருந்தோம். அதனுடைய மெத்தடு வேணா வேற வேறையா இருக்கலாம். ஆனா அந்த வகையில பார்க்கிற போது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தின் போதே, மனித இனம் உருவான காலத்திலிருந்தே குர்பானி கொடுக்குதல் என்பதும் உருவாயிடுச்சு. ஹாபீல் காபீல், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய 2 மகன்கள், அவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்திருப்போம். திருமணம் செய்வது தொடர்பாக 2 பேருக்கு இடையில ஒரு தகராறு வந்துச்சு. அது என்ன தகராறு, எதனாலங்கிறத விரிவாக சொன்னா மற்ற விஷயங்கள் தடைபெற்றும். அதுல ஹாபீல் என்பவர் நியாயமாக பேசுகிறார், காபீல் என்பவர் சொல்வது நியாயமற்றது. 2 பேருக்கு இடையில தகராறு வருது. அந்த காலத்துல 2 பேர்ல யார் நிரபராதி, யார் சொல்வது நியாயம் என்பதை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி நீனும் அல்லாஹ்விடத்துல குர்பானியை சமர்ப்பணம் செய், நானும் அல்லாஹ்விடத்தில் குர்பானியை சமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு ஹாபீல் ஆடு வளர்க்கும் தொழிலை செஞ்சார். அவர் கொண்டு போய் ஒரு ஆட்டை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிச்சார். காபீல் விவசாயம் பண்ணக்கூடியவராக இருந்தாரு, கோதுமை தானியங்களை கொண்டு போய் அந்த மைதானத்தில் அர்ப்பணிச்சார். இந்த 2ல ஹாபீலுடைய ஆடு அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அல்லாஹ்விடத்தில் அந்த காலங்களில் குர்பான் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பதற்கு அடையாளம் என்னன்னா, மின்னல் அதை
உயர்த்தி சென்றுவிடும் அல்லது கரித்து விடும். இப்போ காபில் வச்சிருந்த கோதுமை அப்படி இருக்கு பத்திரமா. ஹாபில் வச்சிருந்த ஆடு ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. காபிலுக்கு கோபம் வந்துச்சு, உன்னுடைய இது மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. ஆமா, இன்னமா தக்கப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சி வாழுபவர்களுடைய அந்த குர்பான் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்னு சொல்லிட்டு இவங்க பதில் சொன்னாங்க. அதுல உணர்ச்சி வசப்பட்டு தான் காபில் என்ன பண்ணாருன்னா ஹாபில அடிச்சு கொன்னுட்டார் பொறாமையினால. உலகத்தில் நடந்த முதல் கொலை மட்டுமல்ல, முதல் மரணம். இறந்து போனவரை என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியல. காகத்தை அல்லாஹ் தஆலா அனுப்பிச்சு பூமியை தோண்டி ஒரு செத்து போன காகத்தை அதுல வச்சு மண்ணை போடுறத காட்சியாக அல்லாஹ் காட்டுறான். அதிலிருந்து கற்றுக்கொண்டார்கள். காபில் தன்னுடைய சகோதரன் ஹாபில அந்த மாதிரி தான் அடக்கம் பண்ணான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மனிதன் ஜனாசாவை எப்படி அடக்க வேண்டும் என்பதையே காகத்திடமிருந்து கற்றுக்கொண்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. இது வரலாறு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த ஆட்டைத்தான் அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான். வஃபதைனாஹு பிذبحٍ عظيم, மாபெரும் பலிப்பிராணியை இஸ்மாயிலுக்கு நாம் பகரமாக்கினோம். அல்லாஹ்வே என்ன பண்ணானா, அவங்க மனசை சோதிப்பதற்காகத்தான் அந்த கட்டளை. அறுப்பதற்கு முற்படுகிறார்கள், மனதளவில் தயாராகி விட்டார்கள் என்ற போது அல்லாஹ் அவர்களை அறுத்து விட்டவர்கள் போல அங்கீகரித்துக் கொண்டு உங்களுடைய ஆறுதலுக்காக இஸ்மாயிலுடைய இடத்துல இதோ இந்த ஆட்டை அறுத்திடுங்கள், அது இஸ்மாயிலேயே அறுத்தது போல் ஆகிவிடும் என்று சொல்லி அவர்களுக்கு அல்லாஹ் ஆட்டை அனுப்பினான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆடு மாடு ஒட்டகம் மூணுல எதைனாலும் குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் கூட குர்பானி கொடுப்பதில் ஆக சிறப்பானது என்னன்னு கேட்டா ஆடு கொடுப்பது தான். ஹைருல் உலஹியத்தி அல் கபிஷு. அதுக்காக மாட்டுக்கூட்டில் சேர்ந்தவங்க வருத்தப்படாதீங்க, அதுவும் அனுமதிக்கப்பட்ட விஷயம். உதுஹியாவில் ஆக சிறப்பானது என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி சிறப்பானது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹதீஸ்ல தேன்னம் சொன்னா அது ஆடு கொடுப்பது தான். அதுக்கு என்ன காரணம்னா, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக கொடுத்தது அப்படியே என்ன கொடுத்தார்களோ அதே நாம் கொடுப்பதில் பார்த்தா ஆடு, அதனால சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் அன்று கொடுக்கின்ற உதுஹியா என்ற பெயரில் அறுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளாக தான் அறுத்திருக்காங்க. ஹஜ்ஜின் போது கொடுத்த குர்பானி அப்படிங்கிறது ஒட்டகங்களாக அறுத்திருக்கிறாங்க. சில மேதாவிகள் பேசுறாங்களே, பொருளாதாரத்தை உதுஹியாங்கிற பேர்ல குர்பானிங்கிற பேர்ல இப்படி சேதப்படுத்தணுமா, வீண் விரயம் செய்யணுமாண்டு. ஹஜ்ஜின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 63 ஒட்டகங்களை தங்கள் கையாலே அறுத்தாங்க. தங்கள் சார்பாக மட்டும் 100 ஒட்டகங்களை குர்பான் கொடுத்தாங்க. 100 ஒட்டகத்துல 63 தங்கள் கையாலே அறுத்தாங்க. தன்னுடைய வயது 63 அதோட முடிகிறது என்பதை மக்களுக்கு இதன் மூலமாக ஜாடையாக அவர்கள் தெரிவித்தார்கள். கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, ஒவ்வொரு வருஷமும் அவங்க கொடுக்கும்போது ஒரு ஆடு கொடுக்க மாட்டாங்க, 2 ஆடாக கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. அங்கெல்லாம் அப்பொழுதெல்லாம் தேவை உள்ளவர்கள் இல்லையா, ஏழை எளியவர்கள் இல்லையா? ஏன் ஒரு குர்பானியை நிறுத்திட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காசை வச்சு வேற வகையில செய்திருக்கலாம் அப்படிங்கிற யோசனை அவங்களுக்கு வரலையா? அப்படின்னா அன்றைய தினத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் சிறப்பு. அதில் போய் நாம மாற்று கருத்துக்களை திணிப்பதற்கு முற்படக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, இது போன்று அந்த உதுஹியாவுடைய சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பிராணியை அறுத்து அதனுடைய ரத்தம் பூமியில ஒரு சொட்டு விழுகிறதுக்கு முந்தையே அல்லாஹ்விடத்தில் அது பெரிய அந்தஸ்தை பெறுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு அது மதிப்புமிக்க ஒரு வணக்கமாக இருக்கிறது. அறுத்து முடித்த உடனே ஒரு துவா ஓதும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம மின்க வலக, இறைவா இந்த பிராணி உன்னிடமிருந்து தான் எனக்கு கிடைத்தது, உனக்காகவே அர்ப்பணிக்கப்படுகிறது. இது வெறும் துவா மட்டும் இல்லை,
இதுல சமுதாயத்துக்கு நிறைய பாடங்கள் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, குர்பானியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சௌகரியங்கள், நமக்கு பிடிக்கும் நமக்கு அது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இல்லாம முழுக்க முழுக்க இது வெறும் அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்று அது வாங்கப்பட வேண்டும், திருப்திக்காக என்று அறுக்கப்பட வேண்டுமே தவிர நம்ம குடும்பம் பெருசு அதனால கொஞ்சம் பெருசா பிடிக்கணும் இந்த மாதிரி சிந்திக்க கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்பானி பிராணி அறுத்ததுக்கு பிறகு சொன்ன இந்த வாசகம் இருக்கு, யா அல்லாஹ் இது உன்னிடமிருந்து கிடைத்தது, உனக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது. அதிலிருந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, குர்பானி ஆகட்டும் வேறு வகையான தர்மமாகட்டும் என் காசை நான் இதுக்காக வேண்டி செலவு பண்ணிட்டேங்கிற அந்த பெருமை நமக்கு வரக்கூடாது. எல்லாமே அல்லாஹ் தந்ததனங்க. அல்லாஹ் நமக்கு தரலன்னா நம்மளுடைய கதி என்னவாகும்? இறைவா நீ கொடுத்ததிலிருந்து நான் இதை செய்திருக்கிறேன், இதில் எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை, நீ என்ன கொடுத்தாயோ அது என்ன இருக்குதோ அது உன்னிடமிருந்து கிடைத்தது, உனக்காக அதில் ஒரு பகுதியை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். அதனாலதான் தர்மம் பற்றிய வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியதிலிருந்து செலவு செய்வார்கள். அப்ப அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கொடுத்து நாம் எதையெல்லாம் பெற்றிருக்கிறோமோ, வசதி வாய்ப்பு அடைந்திருக்கிறோமோ எல்லாமே அல்லாஹ் தந்ததுங்கிற எண்ணம் வரும்போது தர்மம் செய்வது லேசாயிடும். இங்க யாரு தன்னுடைய உழைப்பால் தனக்காக வேண்டி இது முழுக்க முழுக்க எனக்கு சொந்தம், என்னுடைய திறமையால் என்னுடைய அறிவால் இவைகளெல்லாம் சேர்க்கப்பட்டது என்ற எண்ணம் இருக்குதோ அவங்ககிட்ட இருந்து கொஞ்சத்தையாவது நீங்கள் தர்மமாக பெறுவது என்பது ரொம்ப கஷ்டம். யாருடைய உணர்வு என்கிட்ட என்னங்க இருக்கு, அல்லாஹ் தர்றான் செய்யறேன். நிறைய பேர் அவங்களுடைய சக்திக்கு மீறி கூட கொஞ்சம் கூட தயங்காம லேசா தண்ணியை இறைக்கிற மாதிரி இறைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்க மனசுல என்கிட்ட என்னங்க இருக்கு, அல்லாஹ் தந்திருக்கிறான் கொடுக்குறேன். நீங்க ஒரு வருடத்துல ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இதை வச்சிருங்க நான் தேவையை பொறுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு போய் அதில் ஒரு 5,000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னால் அவர் தர்றதுக்கு கஷ்டப்படுவாரா? சொல்ல முடியாது. இப்போ உள்ள காலம் அதுவும் ரொம்ப சிரமம் தான். இந்த கடன் வாங்குறவங்கெல்லாம் திருப்பி கடன் கொடுக்க போகிறப்போ மனதில் என்ன உணர்றாங்கன்னு சொன்னால், நான் எதுக்கு கொடுக்கணும், கடன் வாங்கிட்டாலே அது இவருக்கு சொந்தம், அது இவரே வச்சுக்கலாம், திருப்பி கொடுக்கணுங்கிறதெல்லாம் கட்டாயமா அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு இன்னைக்கு. அப்போ எதுக்கு இதை சொல்றான்னா, தனியா ஒருவரிடமிருந்து தர்மமாக பெறுவது என்பது கஷ்டம். ஆனால் கொடுத்து வச்சதை திருப்பி கேட்கும் போது கொடுத்தாரு, அவர் காசு கேட்கிறாரு, கொடுக்கறதுல என்ன சிக்கல் நமக்கு அப்படின்னு லேசா எளிதாக கொடுத்துருவாங்க. உலகத்தில் நாம் வாழ்கிற போது நாம் பெற்றிருக்கிற எல்லா பாக்கியங்களும் அல்லாஹ் தந்தது அப்படிங்கிற உணர்வு இருந்தா அது நம் கைவிட்டு போகும்போது எளிதாக போகும். அந்த வகையில தான் பிள்ளை பாக்கியங்கள் கூட. ஒரு குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா யாருக்கு இந்த நம்பிக்கை வலிமையாக இருக்குதோ அவர் பெருசா மனசை போட்டு வளர்த்திக்க மாட்டார். அல்லாஹ் தந்தான், அவன் எடுத்துக்கொண்டான் அப்படிங்கிற மாதிரி கவலைங்கிறதே எல்லாருக்கும் மனித இயல்பின்படி வரும். சீக்கிரமா அதிலிருந்து மீண்டுருவாங்க. யார் இந்த உலகம்தான் கதி, நான் தான், என்னுடைய திறமை தான், என்னுடைய சாமர்த்தியம் தான் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே கஷ்டம். அப்போ அல்லாஹு தாலா இந்த குர்பானியுடைய இந்த துஆவின் மூலமாக கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பாடத்தை சொல்லி தருகிறார்கள். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்கிறோம். அல்லாஹு அக்பர் என்று சொல்வது எவ்வளவு பெரிய பிராணியை அறுத்தாலும், பாத்தியா நான் அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை பெரிதாக எண்ணி அந்த பிராணியை சிறுமையாக நினைக்க கூடாது. இதுவும் இங்கேயும் நான் அல்லாஹ்வைத்தான் பெருமைப்படுத்துகிறேன் என்கிற எண்ணம் வர வேண்டும். அதுக்காகத்தான் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம். இன்று ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பெத்த பிள்ளைய அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுப்பதற்கு முற்பட்டாங்களே, அப்படியான மனசு அவங்களுக்கு எப்படி வந்தது? அல்லாஹ் தான் பெரியவன் அப்படிங்கிற உணர்வு ஆழமாக பதிந்திருந்தது. அது வந்துருச்சுன்னா எல்லாமே லேஸ். இந்த உலகத்துல சில பேருக்கு செல்வம் பெரிது, அந்த செல்வத்தை அடைவதற்காக வேற எதை வேண்டுமானாலும் இழப்பார்கள்.
தனக்கு செல்வம் வேண்டும் என்பதற்காக குடும்பத்தை இழந்தவர்கள் உண்டு. புதிதாக ஒரு தொடர்பு ஏற்படுது, அந்த தொடர்பின் பேரிலே பெரிய மாளிகை கிடைக்கும், பங்களா கிடைக்கும், காசு பணம் கிடைக்கும் சொன்னா இதுவரையிலும் பாசமாக இருந்த குடும்பம், பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு லயன் மாறுவதற்கு மனுஷன் தயாராயிடுவான். ஏன்னா அவன் மனசுல செல்வம் தான் பெருசுங்கும் போது அதுக்காக எதையும் இழக்க தயார். இன்னும் சில பேர் குடும்பம் தான் பெருசுன்னு இருப்பாங்க, அதற்காக வேண்டி பெரிய பங்களாவை விட்டுட்டு ஓடணுமா ஓடுவாங்க, அதற்காக வேண்டி எதை இழக்கணுமா இழப்பாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு உயிர் தான் பெருசு, மற்ற எல்லாத்தையும் இழந்து உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா அல்லாஹ் தான் பெரியவன் என்ற உணர்வு யாருக்கு இருக்குமோ அவங்க அல்லாஹுக்காக வேண்டி குடும்பத்தை இழப்பார்கள், அல்லாஹுக்காக வேண்டி செல்வத்தை இழப்பார்கள், அல்லாஹுக்காக வேண்டி தன் உயிரை கூட எளிதாக இழந்து விடுவார்கள். அப்படியான உணர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த குர்பானியினுடைய உள்ளார்த்தமான தத்துவம். அதனாலதான் குர்பானி அறுக்கிற போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்வதோடு நிறுத்திக்கிறாம, அதுக்கு முன்னால் ஒரு நாளில் இருந்தே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் தக்பீரை 23 வக்துக்கு சொல்றோமே, இது அல்லாம அன்றாடம் பாங்கல சொல்றோம், இகாமத்துல சொல்றோம், தொழுகையில சொல்றோம். வெறும் உதடுகளில் உச்சரிக்கும் வார்த்தைகளாக மட்டுமே அது இருந்து விடக்கூடாது, நம் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றிய உணர்வுகளாக அது வளர வேண்டும். அப்படி வளர்ந்துருச்சுன்னு சொன்னா இந்த உலகத்துல நாம் வாழ்வது என்பது ஈஸி. நாம் இந்த உலகத்துல அல்லாஹுக்காக வேண்டி எதையும் செய்வதற்கு தயாராகி விடுவோம். எப்ப இந்த உணர்வு வந்து விடுகிறதோ மற்ற எல்லா காரியங்களை விட அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக நாம் தியாகம் செய்ய தயாராயிடுவோம். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, இன்றைக்கு அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்வதற்கு தயாராக இருப்பவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. நபிமார்கள் போல உயிரை தியாகம் செய்வது, பிள்ளையை தியாகம் செய்வது, குடும்பத்தை தியாகம் செய்வதல்ல, கொஞ்சம் நேரத்தை தியாகம் செய்வதற்கே தயார் இல்லை. வியாபாரம் விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்குது, அந்த நேரத்துல போய் தொழுதா அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் பெரிது என்ற உணர்வு உள்ளவங்க இதுல என்ன நமக்கு லாபம், இதுல என்ன பெருசா அப்படின்ட்டு அதை விட்டு போட்டு இங்க வருவாங்க. யாருக்கு அல்லாஹ் பெரியவன் என்கிற எண்ணமோ அல்லது அல்லாஹ் பெரியவன்கிற உணர்வு குறைந்து விடும் பதித்தவர்களாங்கிறத அவங்களே பரிசோதனை பண்ணி தங்களுக்கு மார்க் போட்டுக்கொள்ளலாம். கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, இந்த எதுக்காக இதை சொல்கிறேன் என்றால், வருடா வருடம் இந்த பெருநாள் வருகிறது, ஒவ்வொரு சமயத்திலும் நாம் தக்பீர்லாம் ஓதுறோம், ஆனால் அதனுடைய உண்மையான உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வரவில்லை என்று சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு அக்பர் என்ற இந்த தக்பீரை சொல்வத 20 நன்மைகள் பெற்றுத்தரும் சொன்னாங்க. மன் கப்பர வாஹிதத்தன் குதிபத் லஹு 20 வ முஹியத் அன்ஹு 20. அல்லாஹு அக்பர்னு ஒரு தடவை சொன்னா 20 நன்மைகள் எழுதப்படும், 20 பாவங்கள் அழிக்கப்படும். அதுல குறிப்பா உயரத்தை நோக்கி போகும்போது என்ன திக்ர் ஓதணும்னு கேட்டா அல்லாஹ் அக்பர் சொல்லணும். பள்ளத்தை நோக்கி வருகிற போது சுப்ஹானல்லாஹ் சொல்லணும்னு சொல்லி நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. லிஃப்ட்லேயே ஏறுறோம்னு வைங்களேன், மேலே ஏறுகிற போது தக்பீர் சொல்லணும், கீழே இறங்கி வரும்போது சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். ஏன் அந்த வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, மனிதன் வாழ்க்கையிலே உயரும் போது அவனை அறியாமலே ஒரு பெருமை வரும். ஒரு பஸ்ல 2 அடுக்கு இருக்குது, மேல இருக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் ஒரு விதமான மனதளவுல உளவியல் ரீதியாகவே சிறு பிள்ளைகளாக இருந்தாங்கன்னு வைங்களேன், மேல இருக்கிற பிள்ளை ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். வீட்டிலேயே மாடியில இருந்து கீழே உள்ள பிள்ளை பார்த்து பேசும்போது அதனுடைய எண்ணம் ரொம்ப உயர்ந்ததாக வச்சுக்கிட்டு தான் பேசும். இது இயல்பு. மனிதன் தன் வாழ்க்கையில் உயர்கிற போது தன்னை அறியாமலும் பெருமை குணம் அவனோட சேருங்கிறதுனால அதுக்கு ஒரு குட்டு வைக்கும் விதமாக அல்லாஹு அக்பர், நான்னா ஒன்றும் பெருசு இல்லை, அல்லாஹ் தான் பெரியவங்கிற உணர்வை வளர்ப்பதற்காக அது மாதிரி சொல்லியிருக்கு. கீழிறங்கி வரும்போது என்பது வாழ்க்கையில நம்ம இடத்தால் உயர்ந்தது மட்டுமல்ல, அந்தஸ்தால் உயர்ந்தாலும் கூட அந்த எண்ணம் வரணும். பதவிகள் நம்மளை தேடி வருகிற போது, நமக்கு உயர்வுகள் கிடைக்கிற போது அந்த நேரத்தில் பெருமை வந்துடாம அல்லாஹு அக்பர்ங்கிற உணர்வு வரணும். சுப்ஹானல்லாஹ் என்பது தாழ்வது என்பது அது அல்லாஹுக்கு இல்லாத ஒரு தன்மை.
அல்லாஹ் உயர்ந்தவனாகத்தான் இருப்பானே தவிர தாழ்ந்தவன் அல்ல. அல்லாஹ்வை தாழ்ந்து போவதிலிருந்து பரிசுத்தமானவன்கிற அந்த விஷயத்தை, எனக்கு தான் தாழ்வுங்கிறது வருது, எனக்கு தான் என் வாழ்க்கையில இரக்கம் என்பது வருகிறது. அல்லாஹ் முழுக்க முழுக்க உயர்ந்தவனாகத்தான் இருக்கிறான். அவன் தாழ்ந்து போவதிலிருந்து தூய்மையானவன். அதைத்தான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன் அப்படிங்கிறத சொல்றோம். இப்படி குர்பான் தொடர்பான அதனுடைய சிறப்புகளும் அதனுடைய வரலாற்று பின்னணிகளையும் நாம் தெரிந்து கொண்டோம். குர்பானி தொடர்பான சில மஸ்அலாக்கள், நான் ஒரு சில மஸ்அலாக்களை உங்களிடத்தில் நானாகவே குறிப்பிடுகிறேன். என்னிடம் கேள்விகளாக முன்வைக்கப்பட்ட சில கேள்விகளின் அடிப்படையில் இது மக்களுக்கு அதிகமாக சந்தேகம் இருக்கும் போல் தெரியுது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆட்டை பொறுத்த வரைக்கும் வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா 1 வருடம் பூர்த்தியாக இருக்கணும். 9 மாசம் 10 மாசம் அல்லது அடுத்த மாசம் 1 வயசு வரப்போகுது அந்த மாதிரி எல்லாம் கணக்கு பண்ணக்கூடாது. 1 வருடம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்படி இருந்தாதான் அது குர்பான் கொடுப்பதற்கு தகுந்த பிராணி. மாடாக இருந்தால் 2 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடம் பூர்த்தியாக இருக்கணும் இருக்கு. செம்பரி ஆடு 6 மாதத்திலேயே 1 வயது ஆடு அளவுக்கு கொழுத்ததாக இருந்தால் மட்டும் அனுமதி. அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? 1 வயது பூர்த்தியான ஆடுகள் ஒரு 10 ஆடை ஒரு பட்டியல விட்டுருக்கோம். அந்த ஆடுகளோட போய் இதையும் விட்டா எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அது கொழுத்து இருந்துச்சுன்னு சொன்னா அதை வச்சுதான் 6 மாசத்திலேயே 1 வயது அளவுக்கு கொழுத்த ஆடு அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்க முடியும். அந்த மாதிரி ஆடாக இருந்தால் மட்டும் 6 மாதம் தாண்டினாலே குர்பான் கொடுப்பதற்கு தகுந்தவைகளாக இருக்கின்றது. அதே மாதிரி குர்பானி கொடுக்கப்படுகிற பிராணிகள்ல நிறைய என்ன சந்தேகம் கேட்கிறாங்கன்னா, காயடிக்கப்பட்டதை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் சந்தைக்கு போய் இது காயடிக்கப்பட்டது அதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டு வந்துடுறாங்க. உண்மை என்னன்னா, குர்பானி பிராணியில காயடிக்கப்பட்டது கூடும் என்பதை தாண்டி ரொம்ப சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தகைய ஆட்டை குர்பானி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது கொம்புள்ள ஆட்டை கொடுத்தார்கள். மௌஜூ ஐனி அக்ரனைனி மௌஜூ ஐனி, காயடிக்கப்பட்டவைகளான 2 ஆட்டை கொடுத்தாங்க. காயடிக்கப்பட்டதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பி கொடுத்திருக்கிறாங்க. அதை பற்றி கேள்வி கேட்டப்போ தாராளமா கொடுக்கலாம், அதனுடைய இறைச்சி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. காயடிக்கப்பட்ட ஆடு இருக்க அது பெண் துணையை தேடி தெரியாது. அதனால அதனுடைய உடம்பில் அது உட்கொள்கிற உணவு அதனுடைய சத்து பூராமும் உடம்பிலேயே தேங்குங்கிறதுனால தான் அதனுடைய இறைச்சி டேஸ்டா இருக்கிறதுக்கான காரணம். அப்ப குர்பானியில காயடிக்கப்பட்டதை கூடுமான்னு சந்தேகப்பட வேண்டியதில்லை. அப்படி கிடைச்சா நல்லது. ஒரு கால் நீங்க 6 மாசத்துக்கு முந்தைய வாங்கி வளர்க்குறீங்கன்னா முன்கூட்டியே நம்மளே வாங்கி கூட காய் அடிக்கலாம், அனுமதி இருக்கு. அப்படி வாங்கி 1 வாரத்துல குர்பானிக்கு முதல்ல காய் அடிப்பது அப்படிங்கிறது கூடாது. ஏன்னா குர்பானிக்கு முந்திய நாட்கள்ல அதை அந்த மாதிரி செய்வது அப்படிங்கிறது அதை வதைப்பதாக ஆயிடுங்கிறதுனால கூடாது. இன்னொன்று, காயடிக்கப்பட்டது நல்லதுன்னு சொல்லி எந்த நோக்கத்துக்காக சொல்லப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறாது. அறுப்பதற்கு 1 வாரத்துக்கு முன்னால காய் அடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி ஆடுகள் மாடுகள்ல சிலது அலி ஆடு அலி மாடுகளாக இருக்குது, அதை கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க. அலி ஆடு அலி மாடுனா என்ன? ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், அலி ஆடு ஒன்று இருக்கு குர்பானி கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு உடனடியாகவே தொடர்ந்து அவரே என்ன சொன்னாருன்னா, விரை ஒரே ஒரு விரை தான் இருக்கு, அதை கொடுக்கலாமான்றார். நான் 2வது கேள்வி கேட்டதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன், இவருக்கு பிரச்சனை விரை தான். விரை 1 2 இருக்கணும், 2 இருப்பதுக்கு பதிலாக 1 இருக்குதுன்னு சொன்னா அதெல்லாம் ஒரு குறை அல்ல. விரை என்பது ஒரு ஆட்டுல நமக்கு குறிக்கோளான விஷயம் அல்ல. அதனால அது இல்லாம சுத்தமாகவே இல்லாவிட்டாலும் கூடும், 1 இருந்து 1 இல்லை என்றாலும் கூட கூடும். அதை வச்சு நான் கூடும்னு சொல்லிட்டேன். ஒரு 4 நாள் கழிச்சு மறுபடி ஃபோன் பண்ணி, ஏங்க நீங்க கூடுன்னு சொன்னீங்க, பயானுக்கு பெண்கள் பயானுக்கு வந்துட்டு போன அஜர்த்து அலி ஆடு கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்றாரு. ஆமாங்க, அஜர்த்து சொன்னதும் சரிதான், நான் சொன்னதும் சரிதான்.
அலி ஆடுனா ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. ஆண் என்பதற்கான அடையாளமும் கொஞ்சம் இருக்கும், அது பெண் என்பதற்கான அடையாளமும் கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி இதில் தான் அலி ஆடு. நீங்க என்கிட்ட சொல்ல போகும்போது விரை ஒன்னே ஒன்று இருக்குது. இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா விரை சரியாக இல்லைன்றாலே அது அலி ஆடுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டார். அப்பதான் நான் சொன்னேன், நீங்க அலி ஆடுனா என்னன்னு விளங்கிருக்கீங்க, அதை சொல்லுங்கும் போது தான் அவருக்கு அதை பத்தி தெரியல. அப்போ ஆணா பெண்ணா என்று தீர்மானிக்க முடியாத அரவாணி ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆடுகளை வந்து குர்பானிக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது, அது கொடுத்தா கூடாது. அது தவிர்த்து விரை சுத்தமாகவே இல்லை என்றாலோ அல்லது 2ல் 1 தான் இருக்குது என்று சொன்னாலோ அது பிரச்சனை இல்லை, தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கே ஒரு ஆடு கொடுத்தா போதுமா அப்படின்னு நிறைய நினைக்கிறாங்க. அப்படி முடியாது. ஒரு குடும்பத்தில் 4 அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, அதில் 3 பேர் தனித்தனியாக வருமானம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு சேமிப்பு இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. 3 பேரின் மீது ஜக்காத்து கடமையாகிற அளவுக்கு தனியாக வருமானமும் அதுக்கான வசதியும் இருக்குதுன்னு சொன்னால், அந்த அவங்க சாப்பிட்றது வைக்கிறது எல்லாம் வேணால் கூட்டு சேர்ந்து ஒன்றா சமைக்கலாம், சாப்பிடலாம், அது வேற. ஆனால் வசதி வாய்ப்புன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தனிநபரையும் கவனிக்கப்படும். அந்த மாதிரி வருமானம் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால், உதாரணமாக 612 கிராம் வெள்ளி கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபா வருது. உத்தேசமாக மதிப்பு போட்டோன்னு சொன்னால் 1.25 லட்சம் ரூபாய்க்கு அவர்கிட்ட இருப்பாக காசாகவே இருக்குது, அல்லது வியாபார சரக்காக இருக்குது, அல்லது அத்தியாவசிய தேவைகள் போக சும்மா உபயோகம் இல்லாமல் வீட்டில் வச்சிருக்கிற பொருட்களாக இருக்கிறது என்று சொன்னால், இது போன்ற நேரத்தில் அவர் மீது தனிநபரின் மீது குர்பான் என்பது வாஜிபாகுது. நம்ம குடும்பத்தில் தான் அத்தா கொடுத்துட்றாருல, நம்ம குடும்பத்தில் தான் பெரிய அண்ணன் கொடுத்துட்றாருல. இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. நிறைய குடும்பங்கள்ல கணவர் அவர் தனிப்பட்ட முறையில் வசதி பெற்றவராக இருப்பார், மனைவி அவங்க தனிப்பட்ட முறையில் வசதி பெற்றவர்களாக இருப்பார்கள், நகை இருப்பதனாலேயோ அல்லது வேறு காரணத்தினாலேயோ. கணவன் என்ன செய்வாரு, இந்த வருஷம் என் பேர்ல கொடுக்குறேன், அடுத்த வருஷம் உன் பேர்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாறி மாறி கொடுப்பாங்க. இதெல்லாம் நம் சமுதாயத்தில் நடக்கிற ரொம்ப தவறான காரியங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்பானியை பொறுத்த வரைக்கும் மௌவஜத சஅதன் ஃபலம் யுலஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, வசதி பெற்றிருந்தும் குர்பானி கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்யாதவர் தொழுகைக்கே வர வேண்டாம். தொழுகைக்கு வீடு வீடா போய் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு தொழுகை வைக்க சொன்னவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜமாத்துக்கு ஆஜராகாத வாலிபர்கள், ஜமாத்துக்கு ஆஜராகாமல் வீட்டிலேயே இருப்பவர்கள், வீட்டிலேயே தொழுபவர்கள்னு சொன்னாங்க. பள்ளிவாசல்ல ஜமாத்து தொழுகைக்கு ஆஜராகாமல் வீட்டிலேயே தொழுது கொள்பவர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சு சில வாலிபர்களை எல்லாம் விறகு பொறுக்கிட்டு வர சொல்லி அவங்க வீட்டு மேல போட்டு கொளுத்தி விடலாமான்னு தோணுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியெல்லாம் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொன்ன மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை நீ தொழுகைக்கு வரானாப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர் எவ்வளவு துர்பாக்கியசாலி. அந்த அளவுக்கு அது கண்டிப்புக்குரியது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் உணர்த்துகிறார்கள். அதனால குர்பானி ஒவ்வொரு தனிநபரும் தன்னுடைய வசதி என்ன, தன்னுடைய பொருளாதார சூழல் என்ன என்பதை கவனித்து, ஒரு கால் அந்த தனி நபர் என்பவர் பருவ வயதை அடையாதவராக இருந்தார் என்றால் அவரின் மீது கடமை இல்லை. ஒரு குடும்பத்தில் தந்தை இறந்துட்டாரு, அவருடைய சொத்துக்கள் அவருடைய இருப்பு வச்சுட்டு போன பணங்களை எல்லாம் பிரிச்சாச்சு. அதில் பருவ வயதை அடையாத ஒரு பையனும் இருந்தார், அவர் பேர்லையும் பேங்க்ல பேலன்ஸ் போட்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் மீது கடமையாகாது. பருவ வயதை அடைந்தவராக இருந்தால் அவருக்கான பொருளாதாரத்தை தனியாக கணக்கு பார்க்கும்போது அவர் மீது வாஜிப் என்றால் அதை நிறைவேற்றியாக வேண்டும். இதில் நிறைய கவனக்குறைவாக இருப்பதை நாம் சுட்டி காட்ட வேண்டியது இருக்கிறது. அதே மாதிரி ஊனமான ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கலாமா? எந்த அளவுக்கு ஊனமான ஆடு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா, காலில் நொண்டிங்கிறதுனாலையோ அல்லது ஏதோ ஒரு காயம் பட்டுருச்சு அப்படிங்கிறதுனால ஒரு காலை அறவே பயன்படுத்த மாட்டாங்க. நடந்து வருவதற்கு சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் அது அறவே கூடாது. 3 காலை யூஸ் பண்ணுது, 4ஆவதா ஒரு காலை அறவே பூமியில் ஊன்ற மாட்டாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியும் கூடாது. 4ஆவது காலில் லேசாக பாதிப்பு இருக்குது,
நடக்கும்போது அந்த காலையும் லேசாக பூமியில் ஊன்றுகிறது என்று சொன்னால் அந்த அளவுக்கு குறை இருந்தால் அது மன்னிக்கப்படும். அந்த குறையோடு குர்பானி கொடுத்து கொள்ளலாம். குர்பானி கொடுப்பதற்காக வாங்கி வச்ச பிராணி குர்பானி கொடுப்பதற்கு இழுத்து பிடிச்சி கொண்டு போறப்போ மல்லு கட்டி அதுல ஒரு உறுப்பு சேதமாயிருச்சுன்னா அதை பத்தி பிரச்சனை இல்லை. அந்த குறைபாடுகளோட என்ன பண்ணிக்கலாம், அறுத்து கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டம் இருக்கிறது. அதே மாதிரி சொறி சரங்கு பிடிச்ச ஒரு நோக்காட்டு ஆடாக இருந்தா அது எந்த அளவுக்கு நோய் அப்படிங்கிறத பார்க்கணும். அதனுடைய இறைச்சிக்கே பாதிப்பை உண்டாக்குகிற அளவுக்கு மருத்துவர்கள் கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி இதை கூடாது. மேல்போக்கா ஏதோ ஒரு இடத்துல ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை பத்தி பரவாயில்ல. இதுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த வியாதி அதனுடைய மாமிசத்தையே பாதிச்சிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தால் அதெல்லாம் கூடாதுன்னு இருக்குது. இதே மாதிரி குர்பானிக்காக வேண்டி வாங்கின ஆடு சில நேரங்களில் காணாமல் போயிடுறது உண்டு. இப்படி காணாமல் போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க. வாஜிப் என் மீது கடமை, அதனால் நான் குர்பானி கொடுப்பதற்காண்டி வாங்கியிருந்தேன், காணாமல் போயிருச்சுன்னு சொன்னால் நான் அதுக்கு பதிலாக வேறொரு ஆடு வாங்கி கொடுக்கணும். ஒரு கால் 3வது நாள் குர்பானி கொடுக்கலாம்னு நினச்சிருந்தேன். 3வது நாள் காணாமல் போச்சு. உடனடியாக நான் ஏற்பாடு செஞ்சு குர்பானி கொடுப்பதற்கான சூழல் அமையவே இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆட்டுக்கான கிரயத்தை ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சிடணும். குர்பானியினுடைய இறைச்சியாக பயன்படுத்தும் போது நாமும் பயன்படுத்தலாம், சொந்தக்காரவங்க, வசதி படைத்தவங்க, ஏழைகள் எல்லாரும் பயன்படுத்தலாம். ஆனால் எப்போ அந்த குர்பானியினுடைய இது காசாக மாறுகிறதோ அப்போ அதை தர்மம் மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி அசால்ட்டா இருந்தார் ஒருத்தர். அவருக்கு பிறை 13 என்ன நினச்சிக்கிட்டாருன்னா 12 நினச்சிக்கிட்டாரு. இன்னும் நாள் இருக்குல்ல, நாளைக்கு அறுத்துக்கலாம்னு நினச்சாரு. அப்படின்னா பிறை 10, 11, 12 3 நாளைக்கு தான் குர்பானி கொடுப்பதற்கு அனுமதி. அவர் பிறை 13வது நாளையில் அப்புறம்தான் தெளிவு பெறுகிறாரு. 13 பிற இன்னைக்கு 12 லேவில் கடைசி நாள், 3 நாள் தான் அறுக்க முடியும். இவருக்கு குர்பானிக்கான காலம் முடிஞ்சு போச்சு இல்லையா? இவரும் கட்டாயமாக அதை தர்மம் தான் செய்யணும். குர்பானிக்குரிய நாட்களில் அதை செய்ய முடியாமல் போய்விட்டது என்றால், அதுக்கு அடுத்தும் அந்த பிராணி உயிரோடு இருக்கிறது என்றால் அப்பொழுது அந்த குர்பானியை தர்மம் தான் செய்யணுமே தவிர குர்பானி இறைச்சி போல வீட்டில் அறுத்து மற்ற காலங்கள் மாறி பரிமாற முடியாது. இப்போ காணாம போனது கிடைச்சிருச்சுன்னு வைங்க, கடமையான குர்பானிக்காக வேண்டி வாங்கியவர் காணாம போனது கிடைச்சிருச்சுன்னா அந்த நாட்களுக்குள்ளரே கிடைச்சிருச்சுன்னா அவர் அதையே கொடுத்தாலே போதுமானது. ஒரு கால் இவர் அவசரப்பட்டு வேற ஒன்று ரெடியாக வாங்கி வச்சிருந்தாலும் கூட 2ஐயும் கொடுக்கணுங்கிறது சட்டம் இல்லை. 2ல் 1ஐ கொடுத்தால் போதும். ஆனால் ஒருவர் மீது குர்பானி கடமை இல்லை, இதனுடைய சவாப ஆதரவு வச்சு நன்மையின் மீது ஆவல் கொண்டு எனக்கு கடமை இல்லாட்டியும் பரவாயில்ல, இவ்வளவு மகத்துவமான நன்மை எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நஃபில்லாக நீயத்தில் ஒரு ஆட்டை வாங்கினாரு. அது காணாமல் போச்சு. காணாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆர்வம் வேறொரு ஆட்டை வாங்கினாரு. இப்போ காணாம போனது கிடைச்சிருச்சுன்னா இவர் 2ஐயுமே குர்பானி கொடுத்தாங்க. நஃபில் கடமை இல்லாத சூழல்ல திருப்பி கிடைக்கும் போது 2ஐயும் கொடுக்கணுங்கிறது சட்டம். ஆனா கடமையான சூழல்ல ஏன் அப்படின்னா இறைவன் கடமை என்று ஆக்கும் போது இவர் பொறுப்பில் ஒரு ஆடு கொடுப்பது கடமை அப்படின்னு தான் இருக்கு. அது எந்த ஆட்டை கொடுத்தாலும் நிறைவேறிடும். கடமை இல்லாத ஒருவர் நியத் செய்து ஒரு ஆட்டை வாங்கும் போது வாங்குவதனால இவர் மீது ஒரு ஆடு குர்பான் கொடுப்பது வாஜிப் ஆயிடுச்சு. 2வது அவருக்கு நியத் செய்து வாங்கும்போது அப்பொழுதும் ஒரு ஆடு இவர் மீது நியத்தினால வாஜிபாகும். இது எப்படின்னா, இப்போ ஒரு அரை மணி நேரம் 7 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற டயத்தை நான் வேலைக்கு பயன்படுத்தலாம், ஓதுறதுக்கு பயன்படுத்தலாம், அல்லது கொஞ்சம் ஓய்வு எடுப்பதற்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரியே 2 ரக்காத் தொழுகிறதுக்கு பயன்படுத்தலாம். நான் 2 ரக்காத் தொழுகிறதுக்காக வேண்டி நியத் பண்ணி தக்பீர் கட்டிட்டேன்னு சொன்னால், தக்பீர் கட்டதுக்கு பிறகு ஏதோ ஒரு அவசரமான வேலையினால அல்லது வேற ஒரு இடையூறுனால அந்த தொழுகையை நான் விட்டுட்டேன். நஃபில் தானே ஆரம்பித்தேன், நம்ம விட்டுட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்போ ஆரம்பித்தோமோ அதை பூர்த்தியாக 2 ரக்காத்து நிறைவு செய்வது என்பது வாஜிப். நீங்கள் துவங்குவதற்கு முன்னால் வரையிலும் தான் அது நஃபில். எப்போ துவக்கிட்டோமோ அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவது என்பது வாஜிபாயிடும்.
அப்போ நிறைவேற்றாமலே ஒருத்தர் இடையில விட்டுட்டாருன்னா அவர் மீது அந்த 2 ரக்காத்து பொறுப்பு அப்படியே தொங்கலா இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசை பயன்படுத்தி குர்பானி கொடுக்கணுங்கிறது உங்கள் மீது வாஜிபெல்லாம் இல்லை. அந்த அளவுல தான் உங்களுடைய பொருளாதாரம் குறைவா இருந்துச்சு. நியத் பண்ணி குர்பானியை வாங்கிட்டீங்கன்னு சொன்னா நியத் செய்து வாங்குவதனால கடமை ஆயிடுச்சு. அது காணாம போயிடுச்சுன்னு இன்னொன்னு வாங்கும் போது அதுவும் கடமையாக ஆயிடுது. அதனால நஃபிலான முறையில் ஒருத்தர் வாங்கி காணாம போய் திரும்ப கிடைச்சதுன்னு சொன்னா அந்த 2ஐயுமே கொடுக்கணுங்கிற மாதிரியான சட்டம் இருக்கு. இது போக வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நான் அதுக்கான பதிலை சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். குர்பானி கடமையாகிறதுக்குன்னு மார்க்கம் சில அடிப்படை விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பொருளாதாரம் அல்லது வியாபார பொருள் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து தாங்க சொன்ன மாதிரி 1.25 லட்சம் மதிப்புள்ள வசதி இருந்தால் கடமைன்னு. ஒரு குடும்பத்தில் ஆண்கிட்டையும் அந்த பொருளாதார வசதி இருக்குது, மனைவி வீட்டத்தில் தனிப்பட்ட முறையில் நகைகள் இருக்குது, அந்த மதிப்புக்கு உண்டான நகைகள் இருக்குது, தங்கம் வெள்ளியாக வச்சுருக்கிறாங்க. இப்போ கணவன் மட்டும் கொடுத்தா போதுமா அல்லது மனைவி மட்டும் கொடுத்தா போதுமா அல்லது 2 பேரும் தனித்தனிய கடமைங்கிறதுனால அவங்க 2 பேரும் நிறைவேற்றணுமா? வசதி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனிநபருடைய வசதியைத்தான் கவனிக்கப்படும். மனைவியிடத்துல 11 பவுன் நகை இருக்குதுன்னு வைங்க. தங்கமாக இருந்துச்சுன்னா அது 11 பவுன் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தங்கத்தை தவிர வேற எந்த வசதி வாய்ப்பும் இல்லை, வெறும் தங்கமாக இருக்குதுன்னா மட்டும்தான் அது 11 பவுன் அல்லது அதனுடைய விலை மதிப்பு இந்த மாதிரி பார்க்கறது உண்டு. ஆனால் இப்போ ஒரு பெண்ணிடத்துல வெள்ளி கொலுசும் இருக்கு அல்லது வெள்ளியினால வேற வகையான ஆபரணங்களும் இருக்கு. எப்போ வெள்ளி கலந்துருச்சோ அல்லது இந்த தங்கமும் வெள்ளியும் அல்லாத வேற வகையான பொருட்கள் இருக்கு, அவங்க சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஜவுளி சாரீஸ் வாங்கி விற்கிறாங்க. இப்போ அதனுடைய மதிப்பு ஒரு 1.25 லட்சம் 2 லட்சத்துக்கு இருக்குதுன்னு சொன்னால் பெண்ணின் மீது தனியாக குர்பானி கடமை. தங்கமாக மட்டும் இருந்தால் அது 11 பவுனை அடைகிறதா, 87 கிராம் அதை அடைகிறதான்னு பார்ப்போம். எப்போ தங்கம் அல்லாத இன்னொரு பொருள் என்பது கலந்துருந்தோ அப்போ 612 கிராம்ங்கிற அந்த வெள்ளியினுடைய மதிப்புக்கான காசு அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வச்சு கடமை. அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் சொன்ன விபரப்படி கணவனிடத்தில் வசதி இருக்கிறது, மனைவியிடத்திலும் தனியாக வசதி இருக்குதுன்னா கணவன் ஒரு குர்பான் கொடுக்கணும், மனைவி தனியாக ஒரு குர்பான் கொடுக்கணும். இப்போ ஒரு குடும்பத்தில் பல பேர் மேலே கடமை இருக்குது. என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வருஷம் இப்போ என்னோட பேரில், அடுத்த வருடம் என்னோடய மனைவி பேரில், அதுக்கு பிறகு என்னுடைய குழந்தைகள் பேர்லன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தரோட பேரில் குர்பானி கொடுக்குறாங்க. இது மார்க்கத்தினுடைய சட்டம் என்னன்னு? இந்த மாதிரி செய்வது முறையான குர்பானி அல்ல. யார் பேரில் நிறைவேற்றுகிறாரோ அது மட்டும்தான் நிறைவேறும், மற்றவங்களுடைய கடமை அதன் மூலம் நிறைவேறாது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம், தங்கள் மீது குர்பானி கடமையில் இருக்க பிள்ளை பேரில் சில பேர் கொடுப்பாங்க, இறந்து போன அத்தா பேரில் கொடுப்பாங்க. அது அனாவசியமானதுன்னு நான் கருதுகிறேன். தன் மீது வாஜிபான குர்பானியையும் கொடுத்து விட்டு தன் பெற்றோர் மீது இருக்கிற பிரியத்தினால ஈசால் சவாபடி நோக்கத்தில் கூடுதலாக அவர்கள் பேரில் குர்பானி கொடுக்குறாங்க, பிள்ளைங்க பேரில் குர்பானி கொடுக்குறாங்கன்னா அது சரி. நான் சொல்றது பிள்ளை பேரில் குர்பானி கொடுத்தா அது செல்லாதா அப்படின்னு கேட்டால் செல்லும், பிள்ளைக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்கும். ஆனால் இவங்கள் மீது உள்ள கடமை அப்படியே நிற்கும். நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் கேள்விக்கு பதில் சொல்லி ஆகும். கடமையை செய்து விட்டுத்தான் அந்த மாதிரி நஃபிலான குர்பானி கொடுக்கணுமே தவிர கடமைக்கு பதிலாக நஃபிலான குர்பானியை கொடுக்கக்கூடாது.
தெரிஞ்சுக்கணும். இப்போ கூட்டு குர்பானி மாடு கொடுக்குறோம். இப்போ 7 பேர் பங்கு, 7 பேரும் அந்த இடத்துல போய் நிற்கணுமா, தேவையில்லையா? ஏன்னா வேறு வேறு இடத்துல செய்கிறாங்க. இல்லை 7 பேர் யாருண்டா தெரிஞ்சுக்கணுமோ, அதுவும் தேவையில்லையா? கூட்டு குர்பானின்னு சொல்லி 4700 வாங்கலாம், கொடுத்துட்றோம். அதோட நம்ம கடன் முடிஞ்சு வச்சுட்டு இருந்துடலாமா? அதோடைய இது ஒரு ஆஜி வந்து 2 விதமான கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்று, அது கூட்டு குர்பானியாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆற்றின் பேரில் கொடுக்குற குர்பானியாக கூட இருக்கட்டும், யார் பேரில் குர்பானி அறுக்கிறோமோ குர்பானி கொடுக்குற ஒரு ஸ்பாட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருப்பது சிறப்பு. குர்பானி பிராணியை அறுக்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்குதுன்னு சொன்னால், யார் குர்பானி கொடுக்குறாரோ அவரே அறுக்கும் முறை தெரிந்தால் நேரடியாக கத்தியை பயன்படுத்தி அவரே அறுப்பது சிறப்பு. அவருக்கு அறுக்கிற விவரம் தெரியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? அறுக்கிற இடத்துல பக்கத்தில் நிற்கலாம். இது வந்து ஆடுகளை அறுக்கிற இடத்துல சாத்தியமாகும். கூட்டு குர்பானி செய்கிறப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அதனால் ஸ்பாட்டில் வந்து ஆஜராகணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. ஆனால் அப்படி இருந்தால் சிறப்பு. அதுக்கான வாய்ப்புகள் சூழல்கள் அமைஞ்சால் அவங்க அதை செய்து கொள்ள வேண்டியது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 7 பேர் யார் யாருங்கிறத அங்கே சொல்லணுமா அப்படின்னா, சொல்லணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஆனால் இந்த மாட்டுக்கு 7 பேர் யார் அப்படிங்கிறது முன்கூட்டியே ஃபிக்ஸ் ஆயிடணும். மொத்தத்தில் கூட்டுக்களை சேர்ந்தோம், இந்தாங்க உங்களுக்கு ஒரு மாடு உங்களுக்கு ஒரு மாடு அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரை இது பண்ணி வச்சோம் அப்படின்ட்டு இல்லாமல், இந்த மாட்டுக்குரிய 7 பேர் யார் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட் பூர்வமாக நியத் செய்யப்பட்டிருக்கணும். அதனால் அந்த பேரை வாசிக்கிறது ஒரு அந்த இதை பக்கா பண்ணுவதற்காக, இந்த மாட்டில் உள்ள 7 நபர்கள் இவங்க தான் அப்படின்ட்டு ஒரு கால் பேரே வாசிக்காமல் வெறுமனே அந்த ஏற்பாட்டாளர்கள் வந்து இந்த குரூப்புடைய நியத்தில் இந்த மாடை அறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறுத்துட்டா கூட நிறைவேறிடும். அது முன்கூட்டியே புக்கிங் பண்ணுவதனாலேயே அந்த நியத்து நிறைவேறிடும். பேரை சொல்வது என்பது நம்முடைய திருப்திக்காகவும் ஒப்புக்காக வேண்டிதான். ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவர் பேரில் இங்கே குர்பானி கொடுக்குறோம், அவருடைய ஒப்புதலோடு அவர் சம்மதத்தோடு அல்லது நாமளே அவர் பேரில் செலவுக்கு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாலே குர்பானி கூடும். குர்பானி கொடுக்குற இடத்துல சம்பந்தப்பட்ட நபர்கள் ஆஜராக வேண்டும் என்ற கட்டாயம்லாம் இல்லை. ஆதி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. குர்பானியினுடைய இறைச்சியில் சாப்பிட வேண்டியது சாப்பிடக்கூடாதது அப்படின்னு சொல்லி தனியாக எதுவும் இல்லை. ஹலாலான பிராணி எதுவாக இருந்தாலும், நம்ம கல்யாணத்துக்காக வேண்டி வாங்கி அறுக்கிறோம் அல்லது கசாப் கடைக்காரர் வாங்கி அறுக்கிறாரு, எதுவாக இருந்தாலும் அதில் வந்து ஆண் உறுப்பு பெண் உறுப்பு இது சாப்பிடக்கூடாது. விரை அதுவும் சாப்பிடக்கூடாது. கடலைன்னு சொல்லிட்டு இயல்பாக வளரக்கூடிய உறுப்புகள் போக திடீர்னு எங்கேயாவது ஒரு கட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை சாப்பிடக்கூடாது. மூத்திரப்பை அதை சாப்பிடக்கூடாது. பித்தப்பை இதை சாப்பிடக்கூடாது. ரத்தம் இது சாப்பிடக்கூடாது. இது குர்பானி பிராணிக்குன்னு இல்லை, ஹலாலான எந்த பிராணியாக இருந்தாலும் அவைகளில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாத உறுப்புகள். குர்பானிக்காக ஆடு வாங்கிட்டு வரணும். முதல் நாள் ஆடு வாங்கிட்டு வரணும். வீட்டில் வந்து இறக்குறப்போ அது வேன்லேருந்து குதிச்சு கால் உடம்பு போச்சு. அப்போ என்ன செய்யணும்? இறக்கும் போதே டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக வேற வாங்கி கொடுக்கணும். ஒருத்தர் நஃபில் குர்பானியாக தான் இதை வாங்கினாருன்னு சொன்னால் அது போன்ற குறைகளோடு அதை அறுத்துடலாம், பிரச்சனை இல்லை. கடமையான குர்பானி. ஆமாம், கடமையான குர்பானின்னு சொன்னால் அதற்கு பகரமாக வேற வாங்கணும். நாம் ஒன்று சொன்னோமே, குர்பானி கொடுப்பதற்காக ஒரு இடத்துலேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறப்போ மல்லு கட்டி அதில் ஏதாவது சேதம் ஏற்பட்டுச்சுன்னா தான் அது பொறுத்து கொள்ளப்படும். அதனால் எதுக்கு இதை சொல்கிறோம்னா, அப்போது நம்ம இறக்கும் போதே ரொம்ப கவனமாக அதை பத்திரமா இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை சொல்கிறோம். அதுக்கு 3 சந்தேகம் வந்துடும். என்னென்னா, ஒருத்தர்கிட்ட தங்கம் கொஞ்சம் இருக்குது, வெள்ளி கொஞ்சம் இருக்குது, அது இல்லாமல் பணம் கொஞ்சம் இருக்குது. இது 3ஐயும் சேர்த்து பார்த்தா அந்த 1 லட்சம் அந்த குறிப்பிட்ட அளவு வந்துடுது. இது 3ஐயும் சேர்த்து கணக்கு போடணுமா? இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த குறிப்பிட்ட அளவு இந்த அமௌண்ட்டு ஒரு தங்கமாகவோ வெள்ளியாகவும் இது 1 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கும், அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட இருக்குது, ஒரு பெண் வந்து நகையை வச்சுருக்கிறாங்க. அந்த நகைக்கு வந்து கணக்கு போட முடியாது, அந்த நகைக்கும் கணக்கு போடணும்.
நகை வந்து சேர்த்தக்கூடாது. முதலாவது கேட்டது தங்கம் கொஞ்சம் வெள்ளி கொஞ்சம் அல்லது வேற வகையான பணம் வேற சரக்கு இது மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், தனியாக தங்கமாக இருந்தால் மட்டும்தான் அது 87.5 கிராம் அளவுக்கு போயிருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். தங்கம் கொஞ்சம் அதெல்லாம வேற ஒன்றுன்னு சொல்லிட்டாலே இந்த தங்கத்துடைய விலையை 612 கிராம் வெள்ளிக்கு ஈக்குவலாக தங்கம் வெள்ளி வேற இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அந்த மதிப்புக்கு வந்திருந்தாலே அவர் வசதியானவராக கருதப்படுவார். ஷரியத்தில் அப்படித்தான் நமக்கு சொல்லப்பட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மூணையுமே இணைச்சு பார்க்கும்போது அவருடைய வசதி என்ன, 1.25 லட்சத்தை தாண்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வசதியானவராக கருதப்படுவார். அவர் குர்பானி கொடுக்கணும். அடுத்து மனைவியினுடைய நகை பற்றி கேட்டார். இவருடைய கடமை, இவருடைய வசதி வாய்ப்பை கணக்கு பண்ணும்போது மனைவியினுடைய நகையை சேர்த்து பார்க்க வேண்டியதில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, மனைவி வசதியான குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இடத்துல வந்து ஒரு 30 பவுன் நகை இருக்குது. ஆனால் இவர் எப்படின்னா அன்றாடம் உழைக்கிறாரு, குடும்பத்தை காப்பாற்றுறாரு, வரவு செலவு இதெல்லாம் போய்கிட்டே இருக்குது, வேலை விட்ட பேலன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இவரின் மீது குர்பானி கடமையாகாது, மனைவியின் மீது குர்பானி கடமையாகும். வருமானம் இவர் தானங்க பார்க்குறாரு, மனைவி எப்படி கொடுப்பாங்கன்னு கிராஸ் கேள்வி கேட்பாங்க. இதுக்கு ஷரியத்து தெளிவாக சொல்லியிருக்கு, நகையிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து விற்று குர்பானி கொடுங்க. அப்படின்னா நகை தீர்ந்துக்கிட்டே வருமாங்க அப்படிம்பாங்க. ஆமாம், தீர்ந்துக்கிட்டே வரணும்னு தான் மார்க்கம் அப்படி சொல்லுது. பொருளாதாரம் வந்து யாரிடத்திலும் போய் முடங்கிடக்கூடாதுண்டு. இது வந்து முரட்டு பதில். ஆனால் ஆறுதலான பதில் என்னன்னா, நற்காரியங்களை செய்யும் போது அல்லாஹு தாலா நமக்கு பரக்கத் செய்வான். தர்மம் வந்து நம்முடைய செல்வத்தை எப்படியும் குறைத்து விடாது. இப்படி நம்ம செய்யும்போது அந்த நகைக்கு பாதுகாப்பாவது இருக்கும். நம்ம பார்வையில் ஒவ்வொரு வருஷம் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரிஞ்சால் கூட இருக்கிற நகைக்கு பாதுகாப்பு இருக்கும். இப்படிலாம் நம்ம செய்ய தவறும் போது அதுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் வந்துடும், நல்லா காப்பாற்றும். அதனால இதில் வந்து மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதை செய்வதற்கு முற்படுகிறேன் அப்படிங்கிற நோக்கத்தில் நாம் அணுகணும்னு சொன்னால் இதெல்லாம் லேசு. மூணாவதாக கேட்டது, ஆமாம், குர்பானி கடமையாகுவதற்கு வசதி வாய்ப்பு வந்து 1 வருடம் முடிந்திருக்கணும்னு தேவையில்லை. ஜக்காத்துக்கு அது கட்டாயம். குர்பானி பிற 9ல் தான் ஒருத்தருக்கு திடீர்னு அவருடைய ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொத்துல வந்து கேஷ் போட்டிருந்தாரு. 9வது பிறையில் தான் அவர் சார்பாக தீர்ப்பாகி அது பூரா அவற்றில் செட்டில் ஆயிடுச்சு. இன்றையிலிருந்து அவர் வசதியானவராக மாறினாருன்னு வைங்க, அடுத்த நாளே அவர் குர்பானி கொடுப்பது கடமை. இதில் வந்து வருஷம் பூர்த்தி ஆயிருக்கணும் அப்படிங்கிறதல்ல, ஜக்காத்தில் தான் வருஷம் பூர்த்தி ஆயிருக்கும். அடுத்து வீடு வாசல் எல்லாமே இருக்குது, வாடகையும் வருது, ஆனால் கையில் பணம் கிடையாது. நம்ம கடன் வாங்கி வந்து குர்பானி கொடுத்தா ஆகணுமா, இல்லை கடன் ஆனால் கடன் கொஞ்சம் இருக்குது, அந்த கடன் அடைஞ்ச பின்னாடி குர்பானி வாங்கி கொடுக்கணுமா, அந்த கடன் இருக்கையிலேயே கொடுக்கலாமா? வீடு வாசல் அப்படிங்கிறது வந்து அத்தியாவசிய உபயோகத்துக்குள்ளே வந்துடும். நமக்கு சொந்த வீடு இருக்குது, அந்த சொந்த வீடை வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை, அதை விட்டுருவோம். வாடகை வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, சில வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. வாடகைக்கு விட்ட வீட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வருமானம் அப்படியே செலவாகுதுன்னு வச்சுக்காங்களேன், அவரின் மீதும் குர்பானி கடமை இல்லை. வருமானத்துடைய ஒரு பகுதி அப்படியே சேமிப்பாக இருக்குது, அது வந்து நான் சொன்ன மாதிரி 1.25 லட்சத்தை தாண்டி சேமிப்பாக இருந்துச்சுன்னா அப்போ தான் கடமை. அதோடு சேர்த்து இன்னொரு விஷயம் கேட்டிங்களே, கடன். இப்போ என்ன அப்படின்னா, இவர்கிட்ட பேங்க் பேலன்ஸு அப்படிங்கிறது வந்து ஒரு 6 லட்ச ரூபா இருக்குது, ஆனால் கடன் 60,000 ரூபா இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் இருப்பவர் மீது ஜக்காத் கடமை இல்லை, கடன் இருப்பவர் மீது குர்பானி கடமை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உன் கடன் எவ்வளோப்பான்னு கேட்டால் 60,000 ரூபா, உன்ட்ட எவ்வளோப்பா பேலன்ஸ் இருக்குன்னா 6 லட்ச ரூபா அப்படிமா. என்ன கணக்கு பண்ணணும்னா, கடனையெல்லாம் கொடுத்தது போக மீதம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்முடைய கடனை வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரியும் தானே. என்னிடத்தில் இருக்கக்கூடிய காசுலேருந்து நான் கடனை எல்லாம் நிறைவேற்றி விட்டேன் என்றால் மீதம் 1.25 லட்ச ரூபா மிஞ்சுமா? அப்படி மிஞ்சும்னா கடமை. இப்படி இல்லைன்னா அவர்கள் மீது கடமை இல்லை. எப்பொழுது கடமை இல்லையோ அவர்கள் கடன் வாங்கி குர்பானி கொடுக்க வேண்டிய ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அப்படி ஒருத்தர் ஆர்வமாக செஞ்சாருன்னா அதுக்கு சவாபு கிடைக்குமானா கிடைக்கும்.
கடன் நிறைய பெருசாக இருக்குது. ஆனால் கடன் வருமானத்தை விட கடன் பெருசாக இருந்தால் அவர்கள் மீது வாஜிபே இல்லை. மேற்கொண்டும் கடன் வாங்கி தங்களுடைய சிரமத்தை அதிகரித்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. கடன்கிற அடிப்படையில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஹவுஸ் லோன் வாங்குறாங்க. ஒரு 20 வருஷம் 10 வருஷம்னு சொல்லிட்டு லோன்லேயே வட்டி ஓடுது. இப்போ அந்த 10 வருஷமும் எங்கிட்ட கடன் இருக்குன்னு சொல்லிட்டு குர்பானி கொடுக்காமே அந்த 10 வருஷத்தை கடத்தலாமா, இல்லை முயற்சி பண்ணி குர்பானி கொடுக்கிறது சிறந்ததான்? ஏன்னா லோனுங்கிறது வந்து மார்க்கம் நமக்கு சொன்ன அடிப்படை இது கிடையாது. அது இவருக்கு தேவைங்கிறதுக்காக வேண்டி ஹவுஸ் லோன் வாங்குறாங்க. இது கடன்கிற பேரில் வந்து இது குர்பானி விஷயத்தில் வந்து இப்படி இது வந்து 2-3 மசாலா இங்கே கிராஸ் ஆகுது. ஒன்று என்னன்னா, வீட்டுக்காக வேண்டியோ அல்லது வேற எதுக்காக வேண்டியோ லோன் வாங்குவது அப்படிங்கிறது நம்ம திருப்பி கட்டும்போது வட்டியோடு சேர்த்து கட்டுற மாதிரி வரும். அது மார்க்கம் அனுமதிக்காத விஷயம். அப்போ அது தப்புதாங்கிறத சொன்னதுக்கு பிறகு அதையும் ஒரு கடனாக வச்சுக்கோமே. ஃபத்வா ஒன்று இருக்குது, தக்குவா ஒன்று இருக்குது. சில பேர் பெரும்பாலும் இது மாதிரி கடன் வாங்கிட்டா அவங்களுடைய ஆயுள்ள பெரும்பகுதி கடனில் தான் ஓடும். அந்த கடனையும் அடைச்சி மீதம் தன்னுடைய கையில் இருப்பு அளவுக்கு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். கடன் கட்டி முடிக்க போகிறது 15 வருஷம் கழிச்சு தாண்டாலும் எவ்வளவு கட்டணுமோ அவ்வளவு காசை தாண்டிய தொகை என்னிடத்தில் இருக்குதா? உதாரணமாக 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, என்னிடத்துல 15 லட்சம் இப்போவே பேலன்ஸ் இருக்குதுன்னா நான் 10 லட்சத்தை கடனை கட்டிட்டு மீதம் 5 லட்சம் இருக்குல்ல, இந்த 5 லட்சம்ங்கிறது 612 கிராம் உடைய வெள்ளியின் விலையாகிய 1.25 லட்சத்தை தாண்டி தானே இருக்கு. அப்போ நான் வசதியானவன் தான் கருதப்படுவேன். அந்த கடனையே சொல்லிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, குர்பானியை தவிர்க்கக்கூடாது. யாராவது ஒருவர் வரக்கூடிய வருமானம் அதுல இருந்து குடும்பம் ஓடுது, மாதம் அல்லது வருஷம் அந்த கடனையும் கொஞ்சம் ஒரு பக்கம் கட்டிக்கிட்டே வர்றேன், என்கிட்ட பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் எதுவுமே இல்லைன்னு இருந்தாருன்னா இவரின் மீது குர்பானி கடமையாகாது. அவர் கடன் வாங்கின விதம் தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் சட்டம் என்ன சொல்லுது, கடன் இருக்கக்கூடிய சூழல்ல அவர்கிட்ட பேலன்ஸ் இல்லாத சூழல்ல கட்டாயமாக குர்பானி கொடுன்னு சொல்ல முடியாது. அவராக விரும்பி செய்தால் அது வேறு விஷயம். தாயார் பேர் ஒரு குர்பானி கொடுக்கலாங்க. ஆனால் தாயார் வந்து மகன் பேரில் குர்பானி கொடுக்குறாங்க. இவங்க கேட்குற கேள்வியை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஒரு தாய் தன்னுடைய மகன் பேரில் குர்பானி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி மகனும் வசதியானவராக இருக்கிறார். மகனிடத்தில் சம்மதம் வாங்கிட்டு செஞ்சாங்கன்னா அவருடைய கடமை நீங்கிரும். இப்போ வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய பையன் வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். நான் இங்கே என்ன பண்ணுறேன், அவருக்குரிய குர்பானி ஏற்பாடு பண்ணுறேன். அவர் சம்பாதிக்கிறாரு, அவருக்குன்னு வசதி வாய்ப்புலாம் இருந்தாலும் கூட இந்த குர்பானி ஏற்பாட்டை நம்மளே செஞ்சுருவோமேன்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன். நான் காசு செலவு பண்ணுறேன், தாராளமாக கூடும். ஆனால் அதுக்கு அவருடைய ஒப்புதல் பெறணும், குறைந்தபட்சம் அவருடைய சம்மதத்தையாவது வாங்கிக்கணும். அவருக்கு அறவே தெரியாமல் செஞ்சால் இது நஃபிலாக தான் நிறைவேறுமே தவிர அவருடைய கடமை அதன் மூலம் நிறைவேறாது. இது வாங்கணும், ஒப்புதல் வாங்கி தான் பண்ணலாம். ஒரு 5 லட்சம், ஒரு 5 பவுன் இருக்குது, வாகனம் ஒரு 5 லட்சம் இருக்குது. இப்படி இருக்கும்போது குர்பானி கொடுக்கணுமையா? 5 பவுன் நகை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இல்லாமல் வாகனம்ங்கிறது பயன்பாட்டுக்குள்ளதா அல்லது ரன்னிங் பயன்படுத்தணும், சொந்த யூஸுக்குள்ள வாகனம் அப்படிங்கிறது வந்து அத்தியாவசிய கணக்கில் சேர்ந்துடும். ஒருத்தர் இடத்துல அவசிய தேவை போக எக்ஸ்ட்ரா வாகனங்கள் இருக்குன்னு வைங்களேன், அந்த வாகனத்துடைய மதிப்பையும் இந்த 5 பவுன் நகையும் சேர்க்கும் போது அது 1.25 லட்சத்தை கண்டிப்பாக தாண்டும். அந்த மாதிரி நேரத்தில் குர்பானி வாஜிப். கணவர் மீது கடமை குர்பானி கொடுக்குறாரு. பெண் இடத்துல 10 பவுன் இருக்குது, பிள்ளைக்கு நிக்காக்காக அது 10 பவுன் வச்சிருக்குது. அப்போ வந்து மனைவி பேரில் கடமையா பிள்ளை பேரில் கடமையா? இந்த நகை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்னன்னா, இப்போ அந்த நகை யாருடைய உரிமையில் இருக்குது? பிள்ளை நினைச்சா அதை எடுத்துட்டு போய் அதில் 2 பவுனை விற்க நம்ம சம்மதிப்போமா? பிள்ளை இடத்துல இன்னும் செட்டில் பண்ணலைன்னு அர்த்தம், அப்படித்தானே? பிள்ளையினுடைய கல்யாணத்துக்காக வேண்டி நம்ம தான் வச்சிருக்கோம். அந்த நகை நமக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட் தேவை வந்தால் அதை விற்கிற ரைட்ஸ் யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. நமக்கு அப்படிங்கன்னா ஒன்று தாய்க்கு இருக்கும் அல்லது தந்தைக்கு இருக்கும்.
யாருடைய உரிமையாலாவது தான் ஒரு பொருள் இருக்கும். யாருடைய உரிமையிலையுமே இல்லாத பொருள்னு சொன்னால் அது வக்ஃப் பொருள் தான். ஏன்னா அது அல்லாஹ்வுடைய உரிமையில் போயிடும். யாருடைய உரிமையிலுமே இல்லாத பொருள் என்பது அல்லாஹ்வுடைய உரிமையில் போயிடும். இப்போ நகை என்பதை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது எனக்கு சொந்தம். எப்போ பிள்ளை இடத்துல நான் ஒப்படைக்கிறேனோ அல்லது கல்யாணத்துக்கு முந்தி கூட இந்தாம்மா உன் பொருளை நான் உன்கிட்டே தந்துட்டேன், அதை நான் கணக்கில் வச்சுக்கிட்டு அதன் பேரில் நானும் சக்காத்து கட்டிக்கிட்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டோன்னு வைங்க, அப்போ இருந்து அது பிள்ளையின் மேலே கடமையாகும். நம்ம பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் அது நமக்கு தான் கடமை. அது திருமணத்துடைய செலவுக்கு வச்சுக்கிட்டாலும் கூட திருமணத்துக்காக வேண்டி நீங்கள் கொடுக்காத வரைக்கும் அது உங்களுடைய வசதியாகத்தான் கவனிக்கணும். உதாரணத்துக்கு சொந்தமாக ஒருத்தர் வீடு கட்டி குடியிருக்கிறாரு, அது 50 லட்சம் கூட இருக்கும், அதுக்கு சக்காத்து கடமை இல்லை. ஆனால் வாடகை வீட்டில் குடியிருக்கிறாரு, வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்கி போட்டிருக்காரு, அது ஒரு 6 லட்சம் தான் இருக்கும், ஆனாலும் அது அவர் மீது குர்பானி கடமையாகும். எப்போ கட்டுறாரோ அப்போ தான் அது பயன்பாட்டுக்கு வந்தால் தான் அது அத்தியாவசிய உபயோகமாக ஆகும். அது மாதிரி ஒரு சின்ன சந்தேகம், இந்த குர்பானிக்காக 2 ஆடு வாங்கி வச்சுருக்காங்க. சனிக்கிழமை அன்னைக்கு குர்பானி கொடுத்துட்டு அந்த கறியை ஞாயிற்றுக்கிழமை அவங்க அந்த வளகாப்பு ஃபங்க்ஷனுக்காக அந்த கறியை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. குர்பானி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் இறைச்சி நம்ம என்ன நினைக்கிறோமோ முழுசாக நாமளே சாப்பிடலாம், நம்மளுடைய சொந்தங்களுக்கு கொடுக்கலாம், வெறும் ஏழைகளுக்கு மட்டும் கொடுக்கலாம், விருந்துகளில் கூட அதை ஆக்கி பரிமாறலாம், அதுக்கு அனுமதி இருக்கு, தாராளமாக செய்யலாம். சட்டப்படி இப்போ கேட்ட கேள்வி என்னன்னா, வெளி மாநிலங்கள்ல இருந்து சில விளம்பரங்கள் வருது. ஆனா குர்பானி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப திருப்திகரமானது, ரொம்ப நம்பிக்கையானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், நம் கண் முன்னாலே எது செய்யப்படுகிறதோ அதான் நம்பிக்கைக்குரியது. இன்னொரு விஷயம், நம்ம அங்க ஏன் கொடுக்குறோம் சொல்லும்போது கவர்ச்சியாக என்ன சொல்லிக்குவாங்கன்னா, இங்கை விட அங்கே ஏழைகள் தேவை உள்ளவங்களுக்கு அது கொடுக்குறாங்கன்னு சொல்லிக்குவோம். ஆனால் உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் அதுனா 1200 ரூபாயோட முடிஞ்சு, அப்போ அதை அல்லாஹ் கணக்கு வச்சுக்குவோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் சவாபு கிடைக்கும். ஆஜி கேட்ட கேள்வி, அக்கீகான்னு சொல்கிறோம் இல்லையா, அக்கீகா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு திருத்தம். நிறைய பேர் ஹக்கீக்காங்க, ஹச்சு வச்சு சொல்லுவாங்க, ஹக்கீகா இல்லை அக்கீகா ஐன். இந்த அக்கீகாங்கிறது ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது, பெண் பிள்ளையா இருந்தால் 1 ஆடு, ஆண் பிள்ளையா இருந்தால் 2 ஆடு, அது சுன்னத்து. அந்த அக்கீகாவுக்கான சட்டம் என்னன்னா, குர்பானிக்குரிய அதே சட்டம் தான், வயது வரம்பு, அதை என்ன செய்யறது, தான் சாப்பிடலாமா மற்ற சேர்த்துக்கலாம். ஒருத்தர் ஒரு 50,000 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காரு, அது குர்பானி டைமில் கைக்கு வராது, பேக்கில் தான் இருக்குது. அது போக மாதம் 10,000 ரூபா பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டு வராரு, அதுவும் குர்பானி டைமில் கம்ப்ளீட் ஆகிடுது. ஆனால் அமௌண்ட் அடுத்த மாதம் தான் கையில் வருது. இப்போ அவர் மேலே குர்பானி வருது. 50,000 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தற்போது அவருடைய கைவசம் இல்லை. அப்படி கைவசம் இல்லாத இதுக்கு கவனிக்க வேண்டியதில்லை. வருமானங்கிறது 10,000 ரூபாய் இந்த அளவில் தான் இருக்குதுன்னு சொன்னால் அவர் மீது கடமையாக போகிறதில்ல. வேறு வகையான வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவர் மாற்று ஏற்பாடு செய்தாவது கொடுக்கணும். உதாரணமாக இந்த மாதிரி ஒரு நபர் இடத்துல தங்கம் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இவர் மீது கடமையாயிருத, காசு மட்டும் இல்லை கையில் அப்படிங்கிறத என்ன செய்ய முடியாது, காரணமாக சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி சொல்கிறது, என் கையில் காசு இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு யார் கையில் காசு வச்சுக்கலாம், எல்லாமே ஃபோன் வழியாக ஜிபேயும் அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வேறு வகையில் வசதி அப்படின்னு சொல்லி இருந்தாலே அவங்க மீது கடமை, அதை எப்படி நிறைவேற்றுவதுங்கிறதுக்குரிய வேலையை அவங்க தான் செஞ்சுக்கணும். உதாரணமாக ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்துச்சு, நம்ம அங்கே இது அந்த காசு அங்கே இருக்குங்க இங்கே இருக்குங்கன்னு நிறுத்திடுவோமா, அதுக்கு என்ன செய்வோம், ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடு செய்வோங்களா, அது மாதிரி செஞ்சுக்கணும். இப்போ குடும்பத்தில் ஒருத்தர் மேலே தான் கடமை. இந்த வருஷம் அவர் கொடுத்துட்டாரு, ஒவ்வொருத்தருக்கும் நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் அந்த 1.25 லட்ச ரூபா என்னுடைய பேர்லையும், அடுத்த வருஷம் மனைவி கையில், நான் அது 3 நாள் தான் நான் கடமை.
குர்பானியுடைய அந்த 3 நாளில் அந்த தொகையோ அந்த நகையோ அவங்க மேலே இருந்தால் தான் கடமை. அந்த 3 நாளைக்கு முன்னாடி கொண்டு போய் அடுத்த வருஷம் மனைவி பேரில் அவங்க கிட்ட ஒப்படைச்சிருது. அதுக்கு வருஷம் பிள்ளைங்க வயசுக்கு வந்த பிள்ளைங்க மேலே ஒப்படைச்சி வருஷம் ஒவ்வொருத்தரும் நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு ஹீலா மாதிரி செய்கிறது கூடுமாது? இறைவன் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய சக்தியை மீறி கட்டளையிடுவதில்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒருத்தர் இப்படி செஞ்சாரு, அவங்க மனைவி அவ்வளவு நம்பிக்கைக்குரியவங்க, இந்த வருஷம் என்னமா நீ வச்சுக்கோ, அடுத்த வருஷம் இதை கையில் இருந்தால் தான் குர்பானி கடமையா, இல்லை அவங்களுடைய தொகை வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து வச்சிருக்கிறாங்க, அந்த 3 நாளைக்குள்ள அவங்க கையில் இல்லை, கொடுத்து வச்சிருக்கிறதுனால அதை கணக்கு பண்ணி கொடுக்கணுமா? இவங்களுக்கு சொந்தமான காசு. இப்போ ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது போன்ற சூழல்ல அது எப்போ வருதோ அப்போ சேர்த்து கொடுக்கணும், 2 வருஷம் 3 வருஷத்துக்கு சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ அதே கணக்கின்படி நம்ம இதை சொல்வதா இருந்தால், குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இவரிடத்துல காசு வசதி எல்லாமே இருக்குது, வேற ஒருத்தர்கிட்ட சிக்கி இருக்குதுன்னு சொன்னால், அந்த சூழலில் அவர் மாற்று ஏற்பாடு செஞ்சு கொடுக்க முயற்சித்துட்டா அந்த கடமை நீங்கிரும். காசு வேறு பக்கம் இருந்தாலுமே கடமை நீங்கிரும். அப்படி இல்லை, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து தான் வருதுன்னு சொன்னால், அவங்க கடந்த 2 வருஷத்தில் குர்பானி கொடுக்க வேண்டியது இருந்து கையில் காசு இல்லாதனால தவறி போனதற்காக ஒரு ஆட்டுடைய நியாயமான கிரயத்தை அவர் தர்மம் செய்யணும். கடந்த ஆண்டுகளுக்காக வேண்டி தர்மம் செய்யணும். எப்போ கையில் காசு வந்துச்சோ அந்த ஆண்டில் ஒரு ஆட்டையை குர்பானியாக கொடுக்கணும். இப்போ அத்தா பிள்ளை இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அத்தா ஒரு ஊரில் இருக்கார், பிள்ளை ஒரு ஊரில் இருக்கார். ஆனால் கூட்டு குடும்பம்னு பிள்ளை சம்பாதிச்சு அவர் பசங்க படிக்கிறதுக்கு செலவழிச்சிடுறாரு. அத்தா சம்பாதிச்சு ஏதோ ஒரு 5000 ரூபா மிச்சம் பண்ணி நீ சொல்கிற அந்த 1.85க்கு இருக்குது. இப்போ 2 பேருக்கும் கடமையா, ஒரு ஆளுக்கு மட்டும் கடமையா? பிள்ளைங்க வருமானம் அப்படிங்கிறது தனி கணக்கில் இல்லை, முழுக்க அதை அத்தாவே பார்த்துக்கிறாரு. அத்தா பேரில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டு ஜகாத்து கடமையாகுவதற்கு வசதியான அந்த குறைந்த கணக்கில் இருக்கும்போது அவர் மீது மட்டும்தான் கடமை. பிள்ளைங்க சம்பாதிக்கிறது அத்தா சம்பாதிக்கிறத சேர்த்து வச்சா அது ஒரு பெரிய தொகையே இருக்குதுன்னு சொன்னால், இந்த தகப்பன் என்ன பண்ணணும்னா பிள்ளைகள் பேர்லையும் குர்பானி கொடுக்கணும். கடமையா அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த சட்டப்படி பார்க்கும்போது பிள்ளைகளுக்கென்று தனி உரிமை இல்லை. அவங்க சம்பாதிக்கிறத பூரா அத்தாட்ட கொடுத்துட்றாங்க, அத்தா தான் அதுக்கு உரிமை பெற்றவராக இருக்கிறாருன்னு வைங்க. இப்போ சட்டப்படி பார்க்கும்போது அந்த பையன் தன் கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால வாஜிப் இல்லை. ஆனால் அவருடைய உழைப்புனால நம்ம வாங்கி அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெருந்தொகை வச்சிருந்தோம் என்று சொன்னால், நாமளே முன் பெற்றோரே என்ன செய்யணும்னா, என் பேரில் ஒரு குர்பானி, பிள்ளை பேரில் ஒரு குர்பானின்னு சொல்லி செய்யணும். எப்படி பிள்ளைக்கு வேறு வகையான செலவு வந்தால் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம்ல. அவன் கையில் காசு இல்லாட்டியும் கூட அதை அவன் பார்த்துக்குவான் அப்படின்னா இருக்கும். அவன்கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கி வச்சிருக்கிறோம், அவனுக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு செலவு வந்துடுது, அல்லது வேறு வகையான துணி எடுக்க வேண்டிய தேவை வருதுன்னு சொன்னால், எப்படி நம்ம முன் செய்வோமோ அது மாதிரி நாமளே அதை செய்து கொடுப்பது ரொம்ப நல்லதான். அஜித் வைக்க சொல்ல மாட்டாங்க. வேற ஒன்றும் இல்லையா? ஒருத்தங்க கேட்டாங்க, காலி இடம் வாங்கி வச்சிருக்கிறாங்க, அது வீடு கட்டலாங்கிற நியத்தில் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு பேரில் குர்பானி கடமையாகுமான்னு கேட்குறாங்க. காலி இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, வீடு கட்டிட்டா பிரச்சனை இல்லை. வீடு கட்டுற வரைக்கும் அது அதனுடைய மதிப்பு எல்லாமே ஜகாத்துடைய நிசாபுன்னு சொல்றமே, அந்த 1.25 லட்சத்தை தாண்டி விலை மதிப்பு பெறும் என்றால், அந்த மாதிரி சூழல்ல அவங்க அதுக்கு குர்பானி கொடுத்து தான் ஆகணும். கடன் இருந்தால் கடனை தள்ளிட்டு மீதத்தை பார்க்கணும். கடன்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த அத்தியாவசிய தேவை போகன்னு சொல்றோம்ல, அதில் கடனையும் தள்ளிடுங்க. கடன் எல்லாம் போக பாக்கி எவ்வளவு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். குர்பானி கடமை அளவுக்கு பணம் இருக்குது, பொதுவாக இருக்குது வீட்டில். இப்போ அது யார் பேருக்கு குர்பானி கணவருக்கு தான் மனைவி
பொதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா பொதுவாக இப்போ மனைவி நகை அது கணவர் நினைச்சா அதை வாங்கி போகலாம் விற்கலாம் அவருக்கு உரிமை இருக்காங்க. இல்லை சரியாப்படி அப்படி முடியாது. நம்ம நடைமுறையில் அப்படி செஞ்சுக்கிறோம். பெண்கள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இதை பேசணும். நகையை பொறுத்த வரைக்கும் நாம அவங்க மீது ஒரு அன்பினால வாங்கி கொடுத்துருக்குறோம் இல்லையா, அதையும் கூட அவங்க இடத்துல ஒப்படைச்சிட்டா அது அவங்களுக்கு தான் சொந்தம். இல்லம்மா இது வந்து ஒரு சேஃப்டிக்காண்டி வாங்கி வச்சிருக்கேன், இருக்கிற வரைக்கும் நீ பயன்படுத்திக்கோன்னு கொடுத்துருந்தோம்னு சொன்னா அதனுடைய உரிமையாளர் நாம. அவங்க அம்மா வீட்டில இருந்து அத்தா வீட்டில இருந்து அவங்க எதை கொண்டு வந்தாங்களோ அது முழுக்க முழுக்க அவங்க தான் சொந்தக்காரவங்கன்னு சொல்லும் போது தாய்மார்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால குர்பானி அவங்க தான் கொடுக்க வேண்டிய பொறுப்புன்னு சொல்லும் போது மட்டும் சங்கடமா இருக்கும். அவங்க தான். இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ அப்பா கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அப்பா கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அம்மா கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு. இப்போ ரெண்டையும் சேர்த்தாதான் வந்து கடமையாகுதுன்னா ரெண்டையும் சேர்க்க வேண்டியதில்லை. இவருக்கு உரிமைப்பட்ட வகையில பார்க்கும்போது சரியப்படி பார்வையில் இவரும் வசதியற்றவர், தாய் பார்க்கும்போது தாயும் வசதி இல்லாதவங்க, ரெண்டு பேருமே சும்மா இருக்கிறாங்க. இப்போ பெண்கள் அணிகின்றாங்க, பெண்கள் தங்க நகை அணிகின்றாங்க, அதுலயும் கலந்து பார்த்து அணியக்கூடிய நகைக்கும் சேர்த்துதான் ஜகாத்தும் கடமை, அந்த இதுவும் கடமை. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் ஜி கொஞ்சம் கவனிங்க. நம்ம கேட்ட பல விதமான குர்பானி